यो नित्याच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये आषण्डसागुरमहाबुडभामुगाग्नि श्रीरङ्गराजशरणाम्बुजमूलदासगा श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदाये रामानुजो विजयते इति राजराजः யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தமானது சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார் சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி அனுகிரகித்தது. சம்பிரதாயத்தை காட்டிலும் சாஸ்திர விஷயங்கள் நிறைய இதில் புதித்து கொண்டிருக்கார். ஏனென்றால் ஒரு சம்பிரதாயத்துக்கு அடிப்படை எது என்றால் அதுவும் முக்கியமாக வைதிக சம்பிரதாயம். வைதிக சம்பிரதாயம் என்றாலே சாஸ்திரத்தை அடியொற்றித்தான் இருக்கும். அந்த சாஸ்திரத்தில் முரண்பாடுகள் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் ஏற்பட எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. எல்லா சாஸ்திரம் ஒரு சேர பிடித்து ஒன்றைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லணுமோனோ. ஏன்னா ஒரு சாஸ்திரத்துடைய ஒரு சாரார் சாஸ்திரத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள், மற்றொரு சாரார் சாஸ்திரத்தின் மற்றொரு பக்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். எந்த பக்கம் எடுத்தாலும் சாஸ்திரம் கூற வந்தது ஒன்றைத்தான். பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் அவன் கல்யாண குணங்கள் நிறைந்தவன், அபாரமானவன், அவனே முழுமுதற் கடவுள், அவனே எல்லாம் என்கிற ஒரு நிலையை தெரிவிக்க வந்ததுதான் சாஸ்திரம். அதிலே சில மதத்தவர்கள் தங்கள் தங்கள் அறிவுக்கு புத்திக்கு எட்டினார் போலே அது சாஸ்திர வசனங்கள் சிலதெல்லாம் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறா போலே தங்கள் சமயத்துக்கு தங்க வளைத்துக் கொள்கிறார்கள். அது கூடாது. எல்லா சாஸ்திரமும் ஒன்றுதான் என்று சொல்ல வந்ததுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமாக இருக்கக்கூடிய ராமானுஜ சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நன்கு தெளிவுபடுத்த வேண்டும், எல்லாருக்கும் அறிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார் சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. அதை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 10 அவதாரங்கள் என்கிற நிலையை சொன்னார். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பது பிரமாணத்துக்காக எடுத்தார். பிரமேயத்துக்காக 7 அவதாரங்கள். அதிலே அந்த 7 அவதாரங்களிலே என்னது திரவியம் அத்ரவியம் என்று 2ஆக பிரித்தார். திரவியம் என்றால் மாறுபாட்டுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும், அது திரவியம்னு வரும். அத்ரவியம் என்றால் மாறுபடாதது, ஒருநிலைப்பட்டது என்று சொல்றது. இது 2ஆக பிரித்தார். அதிலே திரவியம் 6 வகையாகவும் அத்ரவியம் 1 வகையாகவும் எடுத்தார். திரவியம் 6 வகை என்றது பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம் என்பது 4. அதற்கு மேற்கொண்டு இந்த 4மே அச்சேதனம்னு பேரு, ஞானம் இல்லாதது. ஆனால் அதற்குள்ளேயும் பிரிவு உண்டு. இங்க பிரகிருதி காலம் 2மே ஸ்வயம் பிரகாசம் கிடையாது, தன்னை காட்டிக் கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் நித்திய விபூதி தர்மபூத ஞானம் ஜடப்பொருள் அல்ல, அஜடப்பொருள். ஜடப்பொருள்னா தன்னை காட்டிக்கூடதா ஸ்வயம் பிரகாசம் கிடையாதுன்னு அர்த்தம். அஜடம்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். ஸ்வயம் பிரகாசமா இருக்குமே தவிர ஞானமுடையதாக இருக்குமான்னா கிடையாது. அதான் அஜடம். அதாவது நம்ம அதான் பார்த்தோமே, என்னன்னு பார்த்தோம், அச்சித்துன்னு பார்த்தோம். இந்த 4 பொருட்களுமே அச்சித்து. பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம் 4மே அச்சித்து தான். ஆனா அந்த அச்சித்துக்குள்ளே பிரிவு ஜடப்பொருள் அஜட பொருள்னு. ஜடப்பொருள் எது? பிரகிருதியும் காலமும். அஜடம் எது? நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும்.
அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அதற்கு என்ன நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம், விளக்கு. விளக்கு தன்னை காட்டி கொடுக்கறதா இல்லையா? அதான் ஸ்வயம் பிரகாசம். ஆனா தனக்கு தான் விளக்குன்னு தெரியுமானா தெரியாது. அது ஸ்வஸ்மை பிரகாசம்னு பேரு. ஸ்வஸ்மை பிரகாசத்தன்மை விளக்குக்கு கிடையாது, தர்மபூத ஞானத்துக்கு கிடையாது, நித்திய விபூதி கிடையாது. ஆனா தன்னையும் காட்டாது, பிறரையும் காட்டாது, எதையுமே காட்டாதது பிரகிருதியும் காலமும் அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேலே தன்னையும் காட்டும் பிறரையும் காட்டக்கூடிய தன்மை நித்திய விபூதியை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். இது ஆக பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், இதனாலும் அச்சேதனம். ஈஸ்வரனும் ஜீவாத்மாவும் சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாக்கள். அதனால இது ரெண்டுத்திலேயே பிரிச்சார். ஆனா மொத்தம் 6 அவதாரங்கள் திரவியத்திலே சேர்க்கப்பட்டது. ஒரு அவதாரம் அத்ரவியமாக சேர்க்கப்பட்டது. அதிலே நாம் தர்மபூத ஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தர்மபூத ஞானம் என்பது என்னது? நமக்கு இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் என்ன, பகவானுக்கு இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் என்னன்னு நேற்றைய காலட்சேபத்தில் பார்த்தோம். நமக்கு இருக்கக்கூடிய ஹேய குணங்கள். தர்மபூத ஞானம்னா புத்தி. புத்தி தான் தர்மபூத ஞானம். ஆனா அத புத்தின்னு சொல்றது கிடையாது. சாஸ்திரத்துல புத்தின்னு சொன்னா என்னன்னா அவளுக்கு ஒரு சந்தேகம். புத்தின்னா இதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை போல் இருக்கு அப்படின்னு தனியே எடுத்துருவாளன்னு ஒரு பயம். அதனாலதான் தர்மபூத ஞானம் அப்படின்னு வச்சுட்டா. இதுதான் சரியான வாக்கியம். அந்த தர்மபூத ஞானத்துல நமக்கு என்னென்ன இருக்கு? நிறைய 15 நிலைகள் எடுத்திருக்காரு. 1 2 இல்லை, என்னென்னவோ என்னது பிரத்யக்ஷ, அனுமான, ஆகம, ஸ்மிருதி, சம்சய, நிர்ணய, விபர்ய, பிரம, விவேக, இதெல்லாம் நமக்கு ஏய குணங்கள். நல்ல குணங்களும் உண்டு, ஏய குணங்களும் உண்டு. இதெல்லாம் நம்ம கடந்த காலட்சேபத்திலே நேற்றைய காலட்சேபத்துல பார்த்தோம். அதுக்கு மேலே சுமிதி, துர்மதி, பிரீத்தி, துஷ்டிகி, புஷ்டிகி, உன்னதி, சாந்திகி, கீர்த்திகி, விரக்தி, ரதி, மைத்ரி, தயா, இதெல்லாம் இருக்குல்ல. இது மாதிரி நிறைய 15 அந்த குணங்கள்லாம் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அதற்கு மேலே பகவானுடைய கல்யாண குணங்கள். பகவானுக்கும் தர்மபூத ஞானம் உண்டு, நமக்கும் தர்மபூத ஞானம் உண்டு. நமக்கு இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் கர்மங்களாலே சூழப்பட்டது. ஹேய குணங்கள். நம்முடைய தர்மபூத ஞானம் சுத்த சத்துவமயமா இருப்பது எங்க சுவாமி? அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு சுத்த சத்துவமயமா இருக்கும். ஆனா இங்க இருக்கச்சே ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபைத்துன்னு இங்க இருக்கச்சே அந்த கர்மங்களால் அழுக்கு சூடப்பட்டு கொண்டு அது சரியான நிலையிலே இல்லாம இருக்கும். இது நம்முடைய தர்மபூத ஞானம். ஆனா பகவானுடைய தர்மபூத ஞானம்னா அந்த தர்மபூத ஞான வெளிப்பாட்டுகள் என்னன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க. ஞான பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ், சௌசீல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்ஜவ, சௌகார்த, சாந்திய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாதுரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம, இதெல்லாம் பகவானுடைய தர்மபூதனுடைய வெளிப்பாடுகள். அப்படி என்ன அர்த்தம்? நேற்றுக்கு நம்ம கிட்டத்தட்ட நிறைய பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இந்த பகவானுடைய தர்மபூதன். அதாவது ஞானம், அவனுக்கு ஞானம் உண்டானா நிறைய இருக்கு. 1 2 இல்லை, ஞானம் முக்காலம் அறியக்கூடிய ஞானம் இருக்கு. ஞானம் பலம் இருக்கா? நிறைய பலம் இருக்கு. 1 2 ஞான பலம் பலம்னா அந்த பலம் இருக்கு. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா நம்ம சொத்துன்னு நினைக்கிறோம். ஐஸ்வர்யம்னா சொத்தை காட்டிலும் பகவானுக்கு நியமன சாமர்த்தியம். அந்த நியமன சாமர்த்தியத்தை தான் ஐஸ்வர்யம் சொன்னார். ஞானபல ஐஸ்வர்ய. வீரியம், அவனுக்கு வீரியம் உண்டானா ஆச்சரியமா இருக்கு. எப்படிப்பட்ட வீரியம்? சாமானியப்பட்ட வீரியம், அவ்வளவு வீரியம் படைத்துவான் பகவான். ஞானபல ஐஸ்வர்ய வீரிய. சக்தி இருக்கானா? அகடது கடனா சாமர்த்தியம், சேராதவையை சேர்க்கக்கூடிய சக்தி பகவானுக்கு இருக்கு. அதைத்தான் ஆழ்வார் நல்குரமும் செல்வம் நரகம் சொர்க்கமாய் என்கிற பதிகத்துல பார்த்தோம். ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். தேஜஸ் இருக்கானா? ஆச்சரியமான தேஜஸ். அவரை பார்த்தாலே நம்முடைய ஞானம் நல்லா மிளறது. அந்த அளவுக்கு தேஜஸ் இருக்குன்னார். அதுக்கப்புறம் சௌசீல்யம். சௌசீல்யம் என்ன? பெரியவன் ரொம்ப தாழ்ந்தவன் வித்தியாசம் பார்க்காமல் பழகக்கூடிய தன்மை சௌசீல்யம். வாத்சல்யம் இது குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய தன்மை. இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். இது வாத்சல்யன்னு பேரு. அதுக்கப்புறம் மார்தவம். மார்தவன்னா பெருமாள் ரொம்ப மிருதுவானவர். ரொம்ப மிருதுவானா இன்னைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறேன் சுவாமி, நாளைக்கு போகலன்னா எட்டி எட்டி பார்த்து வரலையே இன்னும் வரலையேன்னு தான் நினைச்சு போயிடானா. அதுதான்
அர்ஜுனன்ட்ட காமிக்கிறான். ஏ அர்ஜுனா, உன்னை விட்டு பிரிந்தபடியால என்னுடைய திருமேனி இழைச்சிருக்கு பாரு, இழைச்சிருக்கேன்னா வெளுத்து போயிடுதுன்றான். பகவானுடைய திருமேனி கருப்பு, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் தெரிவிக்கிறாள் இல்லையா, அந்த தனித்த திருமேனி வெளுத்து போயிடுதுன்னு தெரிவிக்கிறாள். இதைத்தான் யாரு நாயனார் தெரிவிக்கிற, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மகாத்மாக்கள் விரகம் செய்யாத மார்த்தமும் வளத்தின் களத்திலே கூடு கூறிக்கம் தெரிவித்தார். ஆக அப்படிப்பட்ட பகவானுடைய திருமேனி, அந்த திருமேனி எதுக்கு தெரிவித்தார்? ஆக மார்த்தம், அதுக்கப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா நேர்மை, ரொம்ப நேர்மையானது. என்ன பேசினாரோ அதைத்தான் செய்வார், என்ன நினைக்கிறாரோ அதுதான் பேசுவார். இதான் அது ஆர்ஜவம், நேர்மைன்னு தெரிவித்தார். மனம் மொழி மெய் மூன்றும் ஒரே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மை. அதுக்கப்புறம் சௌகார்த்தம். சௌகார்த்தம்னா நல்ல உள்ளம் பகவானுக்கு உண்டு அப்படின்னா நம்மை ரட்சித்து கொள்ளாமல் போனோம். பிறர் நன்னா தன்னை ரட்சிக்கிறானோ இல்லையோ, தான் தானே ரட்சித்துக் கொள்கிறானோ இல்லையோ, பிறர் நன்னா இருக்கிறோம் நன்னா இருக்கணும்ங்கிற உள்ளம் படைத்தவர் தான் சௌகார்த்தம். சௌகார்த்தம்னா தான் கெட்டாலும் பிறர் நன்னா இருக்கணும், தான் கெட்டாலும் பிறர் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறார் தான் சௌகார்த்தம் என்பது. அதுக்கப்புறம் சாமியம். சாமியம்னா முக்கிய குணம். திருவனந்தபுரத்திலே சாமியம் காட்டுறார். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்னன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதுல என்ன சாமியம்னா இன்னார் இணையாருக்கு இன்னார் இணையாருக்கு அவளோடு தான் கலப்பேன்னு கிடையாது, எல்லாரோடையும் கலக்கிறாரனோ அதான் சாமியம் தெரிவித்தார். அதற்கு மேலே காருண்யம். காருண்யம் உண்டான்னா தனக்கன்னு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் என்ன வேணாம், பிறருடைய தேவைகளையே பூர்த்தி பண்ணக்கூடிய காருண்யம். தன்னுடைய என்ன சுவாமி வாலி மாண்டான்னு தெரிஞ்ச உடனே சுக்ரீவனாதான் இவரை அழுதுன்னு இருக்கார். அப்படிப்பட்ட காருண்யம் படைத்தவன் காருண்யம். அதுக்கப்புறம் மாதுரியம். மாதுரியம் இருக்கன்னா மதுரமா இருக்கிறது. மதுரம்னா என்னது? தான் எப்பவுமே ஆனந்தமா இருப்பான், மதுரமா இருப்பான். எது போல சுவாமி? பாலை போல. பாலே மருந்தாவும் இருக்கு, பாலே விருந்தாகவும் இருக்கு. பகவான் உபாயமாவும் இருக்கான், பகவான் உபேயமாகவும் புருஷார்த்தமாகவும் இருக்கான். அப்ப பால் எப்படி இருக்கு சுவாமி? மருந்தும் விருந்தும் பால் தானேன்னா பித்தத்துக்கு மருந்து பால். அதை பித்தம் போயிடுத்துனா அதுவே விருந்தா இருந்தாலும் நல்ல பாதமோ முந்திரி பருப்போ அல்லது குங்குமப்பூ போட்டுண்டா ஆனந்தமா இருப்பா இருக்கணும். அப்ப இது என்னன்னா சரி சுவாமி, லோகத்துல அப்படி இல்லையே சுவாமி, மருந்து கசப்பா இருக்கணும், இந்த மருந்து இனிப்பா இருக்கணும், உற்ற நல்நோய் இது தேறினோம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மருந்து ஏன்னா மதுரமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா துவயமே மதுரமா இருக்கு. துவயத்தை சொல்றோம் ஒரு தடவை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், அதுதான் முதல் தடவை சொல்றதுதான் சரணாகதி. அதுக்கப்புறம் எதுனா சுவாமி ஆனந்தமா இருக்குன்றத சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சரணாகதி பண்ணல. சரணாகதி ஒரு தடவை தான். சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாயச்சே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிருதம் மம அப்படின்னு ஒரு தடவை தான் சரணாகதி. அதுக்கப்புறம் பண்ணப்பட அந்த துவயத்தை சொல்றது எதுனால? புருஷார்த்தத்தால சொல்லிட்டு இருக்கோம். அது இனிமையா இருக்கு, சொல்ல சொல்ல இனிமையா இருக்கு இல்லையா, அதனால சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. இது மாதுரியம். அதுக்கப்புறம் காம்பீரியம். காம்பீர்னா பக்தர்களுக்கு பகவான் அனுகிரகிக்கிறமானோ, அப்ப போய் நின்ற பக்தனுக்கு எப்படி அனுகிரகிப்பார், என்னமா அனுகிரகிப்பார், எவ்வளவு அனுபவிப்பார், எப்படிலாம் செய்வார்னு தெரியவே தெரியாது. அந்த காம்பீரியம்னா ஒண்ணுமில்லாத குச்சேலன் வந்தான், ஒண்ணுமே சொல்ல, ஏத்தையும் சொல்ல, ஆனா திரும்பி போறதுக்குள்ள அவருடைய வீடே நல்லா மாறி போயிருக்கணும். அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணக்கூடியவர் யாரு? அதுதான் காம்பீரியம். அந்த காம்பீரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஔதாரியம். இது வரைக்கும் தான் நேற்றுக்கு பார்த்தோம். காம்பீரியம் வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஔதாரியம். ஔதாரியம்னா வாரி கொடுக்கக்கூடிய தன்மை. பகவானுக்கு வாரி கொடுக்கக்கூடியது. வாரி கொடுத்து நாமெல்லாம் யாருக்கா தானம் பண்ண வச்சுக்கேன், உடனே அது பேரை போட்டுருவோம். சுவாமி என்ன தானம் பண்ணியிருக்கேன் அவருக்கு, நான் கொடுத்தபடியால் தான் அவர் படித்தார், நான் சொன்னபடியால் தான் அவர் கத்துட்டார், நான் கத்து கொடுத்தபடியால் தான் இந்த காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றோமோ. பகவானுக்கு கொடுத்து 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 கொடுத்தாச்சு சுவாமி. கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல என்னன்னா கொடுத்தேங்கிற திருப்தியே ஏற்படாதான். ஏன் சுவாமி? வாரி கொடுத்திருக்காரு சுவாமி, அலம்புரிந்த நெடுந்தடக்கை வாரி கொடுத்திருக்காரு சுவாமின்னா அந்த இதுவே ஏற்படாத. ஏன்னா திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டா, கோவிந்தா புடரீகாட்சா ரக்ஷமாம் சரணான்னு கூப்பிட்டா இல்லையா, அந்த கூப்பிட்டதுக்கு எத்தனை காரியம் பண்ணா? செத்தாரை மீட்டு சாவாது நோக்கி உருவம் நிறிட்ட இடத்திலே தேரை நடாத்தி கழுத்திலே ஓலை கட்டு கொண்டு தூது நடந்து இத்தனையும் திரௌபதிக்காக பண்ணான். பண்ணினது இல்லையா? இது எல்லாம் எதுக்காக பண்ணான்? அவன் கொடுக்க போவது ஆழம் காண மாட்டான் கொடுப்பது. ஆனா பகவான் பண்ண காரணம் என்னன்னா அவருடைய மங்களசூத்திரத்துக்காக 5 பேரை தான் விட்டு வச்சிருக்கான். மற்ற அத்தனை பேரும் போயிட்டான். 5 பேரை விட்டு வச்சிடணும்.
அந்த மங்களசூத்திரத்துக்காக என்ன இந்த கழுத்துலதான் மங்களசூத்திரம் தொங்கிட்டு இருக்கு. இந்த கழுத்திலிருந்து தான் கோவிந்தாங்கிற சப்தத்தை அவ சொன்னான். அப்ப இந்த கழுத்தை ரட்சிக்கணுமோனோ, அந்த ரட்சிக்கணும் என்னது, அந்த மங்களசூத்திரம் மாங்கல் என்ன தொங்கிட்டு இருக்கணும், அதை விட்டு விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் என்ன பண்றான், 5 பேரு நன்னா ரட்சித்தான். ஏன் பரமபதம் போகும் போது கூட ஏதோ வருத்தத்தோடு போறேன்னா, என்ன வருத்தம்னு கேட்டோம். ஒண்ணுமில்ல சுவாமி கேட்கிறாரு, அந்த ரிஷி கேட்கிறாரு, வருத்தத்தோடு போயிட்டு இருக்கேன். என்ன வருத்தம்னா, திரௌபதி கோவித்தான் கூப்பிட்டதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணாம போனேன்னு. என்னென்ன பண்ணிருக்கான், தூது நடந்து, அது மட்டும் செத்தாறு மீட்டு, சாவாது நோக்கி, உருவம் நெடுத்த இடத்துல தேர நடாத்தி, கழுத்தில ஓலை கட்டி கொண்டு போய் இத்தனை காரியம் எதுக்காக பண்ணான், கோவிந்தான் கூப்பிட்டதுக்காக. ஒண்ணுமே பண்ணாமல் போனேனேன்னு தெரிவிக்கிறார். இது கண்ணனம்பெருமான் மட்டுமல்ல, திருவேங்கடமுடியான இதே நிலைதான். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனுடும் நமண்டிடும் திருவேங்கடம் நங்கட்கு சமங்கொள் வீடு தரம் தனம் கொன்றமேன்னா, நம்ம மலையில ஏறுறோமோ, இன்னைக்கெல்லாம் பஸ்ல போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ வண்டியில போயிட்டு இருக்கோம், வண்டி காடியெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு எல்லாம் நடந்துதானே போகணும். நடந்து போச்சு மலை அடிவாரத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு போறா இல்லையா, கோவிந்தான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணினேன்னா, அவருக்கு ஏதாவது பண்ணணுமானோ, ஒண்ணுமே பண்ணலேன்னு. ஏன் சுவாமி சேவை சாய்ச்சாலே அவருக்கு நன்மை நிறைய பண்ணியிருக்கிறேன். இல்ல கோவிந்தான்னு சொன்ன உடனே நான் அவங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி இருக்கு, கடன் வாங்கி திருப்பி கொடுக்கணுமோனோ, அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். நானும் என்னென்ன கொடுத்து பாக்குறேன், அந்த கடனை அடையலை என்ற அந்த அளவுக்கு கோவிந்தான்னு ஒரு சொன்ன ஒரு வார்த்தையே பெரிய சுமையாக சுமக்கிறானாம் பகவான். ஏன்னா பரமபதம் போய் சேர்ற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு கோவிந்தான் கூப்பிட்டதற்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்றானோ, ஒண்ணு வேண்டாம், நாமே ஸ்ரீரங்கத்து வடக்கு வாசல் இருக்கணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா, வடக்கு வாசல் வழியா தெற்கு வாசலுக்கு வந்துடுவா. அப்படி போயிட்டு சுத்தின்னு வரணுமோனோ, சுத்திட்டு தெற்கு வாசலுக்கு வரணும். தெற்கு வாசல் அது சுத்துவா இருக்கு சுவாமி, வடக்கு வாசல் திறந்து இருக்கு, வடக்கு வாசல் அப்படி தெற்கு வாசல் வழியா போயிடலாம்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டு. அந்த ஷார்ட்கட்டா போலான்றதுக்கு வடக்கு வாசல் வழிவா. உள்ள நுழையிட்டே தாயார் சன்னதி கையில தானே, கீழே தானே கிடைக்க 2 கையும். அந்த 2 கையா தாயார் சன்னதியை பார்த்து ஒரு கையா கம்பு அப்படி ஆந்திவே என்ன பண்ணும், போற வழியில பாத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது போற வழியில கீழே கிடந்த 2 கையை இப்படி கையால கொப்பி நமஸ்காரம் நமகா 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 அப்படின்னு சொல்லிட்டு நமகான்னு சொன்னதுக்கு சொல்லிட்டானா. சொன்ன உடனே அந்த வடக்கு வாசல் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாயகி தாயார் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஓ என்ன நமகான்னு சேவிச்சுட்டான், ஐஸ்வர்யம் என்ன, கைவல்யம் என்ன, மோட்சம் என்ன, இதை இத்தனையும் கொடுத்துட்டு ஒரு தடவை நமமானு சொன்னதுக்கு சமமாக நான் ஒண்ணுமே கொடுக்கலையே. நினைக்கிறது யாரு, விக்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோர்ச்சி அனபாயினி அகலகில்லேன் இறையமன்னு அலர்மேல் மங்கு உரமார்பா என்று சொல்லக்கூடிய பிராட்டி மகாலட்சுமி தாயே என்ன தெரிவிக்கிறான்னா, அவன் கையை கூப்பினதுக்கு நமகான்னு சொன்னதுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கா, கொடுத்துட்டா. ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கா, கைவல்யத்தை கொடுத்துருக்கா, மோட்சானந்தத்தையே கொடுத்துருக்கா. கொடுத்தும் ஒண்ணுமே கொடுக்கலையேன்னு வெட்கப்பட்டு தலையை குடிஞ்சு கொண்டு இருக்கிறாயான் பராசர் பட்டு தெரிவிக்கிறார். சீவன ரத்ன கோஷத்துல பராசர் தெரிவிக்கிறார் இல்லையா, அத்தனை தூரம் ஔதாரியம்னா சாமானியம் இல்லை, அப்படிப்பட்ட ஔதாரியம். பகவான் எத்தனை கொடுத்தாலும் கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல், அதுதான் தெரிவிக்கிறார். கொடுத்தோம் என்று இங்க இருக்கு 3ஆம் பாட்டு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு தெரிவிக்கிறார். அப்ப கொடுத்தோம் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது இல்லையா, இது பகவானுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. என்ன சாமர்த்தியம்னா, ஜெகத்தை சிருஷ்டிப்பது சாமர்த்தியமா, அது பெரிய சாமர்த்தியம் இல்லை. ராவணனை அழித்தது சாமர்த்தியமா, அது பெரிய சாமர்த்தியம் இல்லை. என்ன சுவாமி சாமர்த்தியம்னா, கண்டிப்பாக எதை மறைத்தாலும் மறக்க முடியாத அடியார்களின் தோஷத்தை இன்னொரு அடியாருக்கு கண்ணில் படாம மறைக்கிறான் இல்லையா, அதுதான் என்னது, அதான் சாதுரியன்னு பேர். அதுக்கு என்ன பேரு, சாதுரியன்னு பேரு. இப்ப ஔதாரியம் பார்த்துட்டோம். ஔதாரியம் கொடுத்த சிவந்த கைகள். அந்த கொடுத்த சிவந்த கைகள் தாம் கொடுத்தோம்ங்கிற எண்ணம் இல்லாம இன்னும் கொடுக்கணுமே, இன்னும் கொடுக்கவில்லையேங்கிற எண்ணத்தோடு இருக்கிறான். அது ஔதாரியன்னு பேரு. சாதுரியம் என்னன்னா, தோஷத்தை தான் பார்க்காது மட்டுமல்ல, இன்னொருத்தர் பார்க்காத அளவுக்கு மறைக்கணும் இல்லையா. அடியார்களுக்கு என்னென்ன தோஷங்கள் உண்டோ அந்த தோஷத்தை தான் முதல்ல பார்க்க மாட்டோம். அதுக்குதான் வாத்சல்யன்னு பார்த்தோம். ஆனா
அந்த வாத்சல்யத்தோடு நிறுத்தாம என்ன பண்றான்னா, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா, ஓ இந்த அடியான் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லுவாருன்னா, அவர் நன்னா சில பேர்னா இந்த ஸ்ரீவைஷ்ணவனுக்கு இந்த பாகவதனுக்கு என்ன தோஷம் இருக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதே பிரதானமா இருப்பாளனும். அந்த மாதிரி அந்த குற்றம் கண்டுபிடிக்க பிரதான கட்சியே அவர்கிட்ட போய் இந்த தோஷமுடையவர் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்னு சொல்லுவாரனா, அவ தெரிஞ்சுக்கிறாத அளவுக்கு இவரை மறைச்சிடுவானு. அவ தெரிஞ்சிருக்கார அளவுக்கு மறைச்சிடுவாள். ஏன்னா விபீஷணன் தோஷத்தை பார்த்தாரா, என்ன தோஷம், பிராட்டியை பிரித்த பாவியின் தம்பி, வேற தோஷமே வேண்டாம். நாம சாமி அவ தம்பி வந்திருக்கா, நீ வர போய் சேர்த்துட்டு இருக்கே நம்ம சொல்லுவோமோனோ. இத்தனையே அர்ஜுனனுடைய தோஷம் என்னென்ன தோஷம், ஒன்னா ரெண்டா, யாதவா அப்படின்னு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லியிருக்கானோ. அப்படி இருக்கச்சே அந்த தோஷத்தையும் பார்க்கல. அந்த தோஷத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு தன் அடியானின் தோஷத்தை காட்ட மாட்டான். அவன் எத்தனை தோஷம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கும் எனக்கும் பேச்சு, உனக்கும் எதுக்கு சம்பந்தமே இல்லை, நீ எதுக்காக இதுல தலையிடுற அப்படின்னு தண்டிக்கும் சக்தி தன் இடத்துல மட்டும்தான் வச்சிருக்கான். ஆனா பகவான் தண்டிக்கிறதே கிடையாது. குற்றம் பார்ப்பதற்கு யோகியதை படுத்துவான் பகவான் தான். 3 பேர் தான், பெராட்டு ஒண்ணு, பகவான் ஒண்ணு, யமதர்மராஜா 3 பேர் தான். ஆனா இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த 3 பேரும் பார்க்கறது நாம தான் பார்த்தோம். யார்கிட்ட என்ன குற்றம் இருக்கு, ஏது குற்றம் இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்கு இல்லைனாலும் ஏறிட்டு சொல்கிறோம். இதான் ரொம்ப முக்கியம். இல்லையா அவர்கிட்ட இல்லையா சுவாமி, அவர் இந்த மாதிரி பண்ணார் சுவாமி, அதுக்கு இதுதான் சுவாமி அர்த்தம் அப்படின்னு சொல்றோமோனோ. அந்த மாதிரி அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு. எதை பண்ணாலும் சரி பிறருக்கு அதை காட்டி கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்றோமோனோ. அப்ப அதை நம்ம திருச்சி சொல்றதுல நம்மகிட்ட இருக்கும். மேலும் நாமெல்லாம் என்ன சொன்னா, சொன்ன சொல் மீறுவதற்கு படுவோமா, படமாட்டோம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றோம், நாளைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவோம். அதனாலதான் அடி இன்னைக்குமே ஒரு வார்த்தை அடியை வச்சுட்டு இருப்பேன். என்னன்னா, பூர்வாச்சாரிய சீசுக்தியை பார்த்துதான் சொல்றது. என்னுடைய சொந்த கருத்தாக சொல்லணும்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். முதல்ல தெரியாது, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. சொந்த கருத்துக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது. அவ வியாக்கியானத்தில் என்ன எழுதியிருக்காளோ அதுதான் சொல்றது. அப்பனா என்னன்னா, அவ சொன்னதை சொன்னேன்னு வந்துடும். இப்ப நான் என்னுடைய பாணி சுவாமி, இது என்னுடைய ஸ்டைல் இது சுவாமி, நான் இப்படி சொல்லிட்டு சொன்னேன்னு வச்சுக்க, அப்ப நேற்றுக்கு ஒண்ணு சொல்லுவேன், இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவேன், நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவேன். சொன்னதுக்கு வெக்கப்படுவேன், வெக்கப்படவே மாட்டேன். ஆனா பகவான் அப்படி இல்லை. அவர் சர்வேசன் ஒருத்தர் தான். நன்னா சொன்னதை மாற்றுவதற்கு துணிவும் விருப்பமே படமாட்டார். இன்னைக்கு சொன்னேன்னு இந்த வார்த்தை விருப்பப்படுவார்னா கொஞ்சம் விருப்பப்படவே மாட்டார். ஆக ஆசிரியர்களின் தோஷத்தை மறைக்கிறார். எங்க தெரியறது, தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிலகுறைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் தெரிவிலை. என் பக்தர்கள் பண்ண மாட்டார், பண்ணாலும் என்ன பண்ணார், நல்லதுதான் பண்ணுவார். பிராட்டியே அது தவறு சொன்னாலும் பிராட்டி சொல்றாளே, பெரிய பிராட்டியார் சொல்றாளே, இந்த மாதிரி விபீஷணன் போய் நீங்க அங்கீகாரம் பண்றதுக்காக என்ன பண்ண, நீ தெற்கு நோக்கி படுத்துட்டு இருக்கே நியாயமான்னு கேட்டிருக்கா. என்ன பேசுற பிராட்டி, இந்த வார்த்தை நீ உங்கள வரலாமா, கிடையாது. விபீஷணன் என்னென்ன வார்த்தை சொன்னா, அங்க வந்த உடனே கொல்லி கட்டையா விழருது, ரத்தமா விழருது, துர்நிமித்தங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அப்படி இவ்வளவு தூரம் அபசகுண வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கானே அப்படின்னா, இல்ல அப்பவாது ராவணன் உன்னை விட்டுருவானான்றதுக்காக சொல்லிட்டு இருக்கான் இல்லையே. அதனால அப்ப சாதுரியம் என்பது என்னது, பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை காட்டி கொடுக்க மாட்டான், இது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்தைரியம். ஸ்தைரியம் ஸ்தைரியம் என்னது, பக்தர்கள் ரட்சிக்கும் காலத்தில் என்ன எதிர்ப்பு வந்தாலும் கலங்காமல் இருப்பது தான். பக்தர்கள் ரட்சிக்கிறானோ அதுக்கு நிறைய எதிர்ப்பு வரும். சுக்ரீவன் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்கான். அவனை கொண்டுடணும். விபீஷன் சுக்ரீவன் மட்டுமல்ல, இருக்கிற வானர சைன்யங்கள் அத்தனை பேரும் அனுமான தவிர, அனுமானுக்கு முன்னாடியே போயிருக்கார். அதனால விபீஷணை பத்தி தெரியும். மத்த அத்தனை பேரும் கொண்டுணும் சொல்லிட்டு இல்லையா. ஆனா விபீஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எவ்வளவு தூரம் வாதாடினாரா. ஆனாலும் அவனை ஒப்பு வைத்து அவன் மூலமாவே அழிச்சுட்டு வான்னு சொன்னானா. அப்ப என்னன்னா, அவனுடைய பிரதிஜை பழுதாகாது. நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்தனே. அவன் சரணாகதி பண்ண உடனே அந்த சரணாகதி பழுதாக வச்சனா, பழுதாகாத பிரதிஜை உடையவர். அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் பிருதம் மம. என்னுடைய விரதத்திலே நான் மிகவும் தீர்மையோடு இருக்கிறேன், திடமாக இருக்கிறேன். ஏதத் பிருதம் மம அப்படின்னு இது ஸ்தைரியம்னு பேரு. அதுக்கப்புறம் தைரியம். ஆனால் ஸ்தைரியம் என்பது
யார் எதிர்த்து வந்தாலும் கலங்காமல் இருப்பது. அப்புறம் தைரியம், தைரியம், சௌரியம். சௌரியம்னா பிறருடைய பெரிய பெரிய சேனைகளா இருக்கு இல்லையா, அந்த சேனைகளுக்குள்ளே நுழைந்து அவளை அல்லோலப்படுத்துவது. அதானது சௌரியம்னு. சௌரியம், ஸ்தைரியம், தைரியம், 3 இருக்கு. சௌரியம், ஸ்தைரியம், தைரியம். அப்ப அவ சேனைக்குள்ளே நுழைந்து மட்டும் இல்லாம அங்க போய் கலங்காம இருக்கக்கூடிய சௌரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப என்னென்ன தெரிவிக்கிறாரு? காம்பீரிய, சௌரிய, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாதுரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய. அதுக்கப்புறம் பராக்கிரம. பராக்கிரமன்னா பெரிய சேனைகளை சின்ன பின்னம் பண்ணக்கூடிய பராக்கிரமம் உண்டு. பெரிய பெரிய சேனைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்தந்த சேனைகள் எல்லாம் பராக்கிரமம் பண்ண சின்ன பின்னம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இவருக்கு உண்டு. ஏன்னா இப்படி எப்படி பார்த்தோம், மிச்சம் இருப்பதை பூசித்து. ஏன்னா சரி சுவாமி இவ்வளவு சொல்லிட்டு இன்னும் இருக்கானா, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இது வரைக்கும் தான் அவர் சொல்லிட்டு இருக்கார், இனிமே சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு. சௌரிய, வீரிய, பராக்கிரமம் சொல்ற மிச்சம் நிறைய இருக்கு, இதெல்லாம் நீங்க பெரியவாளை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு முடிட்டார். நமக்காக விட்டார் இல்லைன்னா ஒன்னும் போயிட்டு இருக்கணும், 2 காலமும் போயிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் இருக்கு. எண்ணிறந்த கல்யாண குணங்கள், அசங்கேயமான கல்யாண குணங்கள், அத்தனை குணங்களும் இருந்தாலும் நன்றாக என்ன ஒன்ன கூட அனுபவிக்க முடியுமா? சரி சுவாமி குணங்கள் நிறைய இருக்கு, கோடிக்கணக்கான குணங்கள். சரி ஒன்னு அனுபவிச்சுட்டேன், அடுத்த குணத்துக்கு போனேன், அடுத்த குணத்தை அனுபவிச்சேன், அடுத்த குணத்துக்கு போனேன், அடுத்த குணத்தை அனுபவிச்சேன், அடுத்த குணத்துக்கு போனேன். அது அனுபவம் பூர்த்தி ஆகிட்டுன்னு இருக்கேன்னா எந்த ஒரு குணத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது. இது எங்க தெரிகிறதுன்னா அமர்நாதிபிரான் பாசுரம். பாசுரத்துல முதல் பாட்டு அரைச்சி வந்த முதல் பாட்டு என்ன தெரிகிறார்? திருவடி வந்து தோணும். அமர்நாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர் கோர் விரையால் பொருள் வெங்கடவன் நிமலன், திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்னதே. திருவடி வந்து தோன்னார். திருவடி அனுபவிச்சுட்டு காரணம், திருவடி அனுபவிச்ச உடனே அடுத்து எங்க போயிடுத்து? அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனைன்னு சொன்னார். இப்ப ஆடைக்கு போனாரோ, அப்ப திருவடி அனுபவம் பூர்த்தி ஆயிடுத்து, ஆனந்தமா அனுபவிச்சார். இனிமே அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப ஒண்ணுமே நாமே சக்கரமங்கள் சாப்பிடுறோம், இந்த பக்கம் மைசூர் பாக்கு இருக்கு, இந்த பக்கம் ஜிலேபி இருக்கு, இந்த பக்கம் ஜாங்கிரி இருக்கு, இந்த பக்கம் சீராண்ணம் இருக்குன்னு வச்சுக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் வாயில போட்டுருந்தோம் சக்கரமங்களை. வாயில போட்டு அது திருவள்ளிக்கேணி சக்கரமங்கள் கேட்க வேணும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப போட்டுட்டோம், போட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கு சுவாமி, ஆனந்தமா இருக்கு சுவாமி, போரும் சுவாமி போரும். அடுத்து என்ன சுவாமி, இந்த பக்கம் ஜிலேபி இருக்க, அது வாயில போட்டுக்கலாமோனோ, அது போடலாமோனோ. அப்ப இந்த அனுபவம் போறோம்னு அடுத்த அனுபவத்துக்கு போறோமோனோ. அதே போல திருப்பானாழ்வார் திருவடி அனுபவிச்சே அந்த அனுபவம் போகும். அடுத்த அனுபவம் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தை என இவர் போகல. இவர் போகல. அந்த குணங்களை என்ன பண்ணிச்சுன்னா அந்த திருவடி அனுபவிக்கிறார். அந்த திருவடி அங்க கொண்டு போய் சேர்க்கிறது. இவருக்கு அனுபவிச்சு முடிச்சோம் என்கிற எண்ணமே இல்லை. அதே போலதான் இங்க என்ன இருக்கு, இந்த எத்தனை கல்யாண குணம் இருக்கு, அசங்கேயமான கல்யாண குணம் இருந்தாலும் அந்த ஒரு குணத்தை அனுபவிச்சுட்டேன் சுவாமி, அடுத்த குணத்துக்கு போகிடுவேனா? எண்ணிக்கை இல்லாத குணங்கள் எண்ணிக்கையிலே அனுபவிக்க முடியாது, தனித்தனியாக அனுபவிக்க முடியாது, தனித்தனியா அனுபவிக்க. இதைத்தான் வால்மீகி பகவான் கேட்கிறார். 16 கேள்விகளை கேட்கிறார். கோன்மஸ்தின் சம்பிரதம் லோகே கஷ்ய வீரியவான் அப்படின்னு நாரத பகவானை பார்த்து கேட்கிறார். அந்த நாரத பகவான் யார்? 16 குணங்களோடு கூடியவன் யார்? ராமாயண ஆரம்பத்துல கேட்கிறார். கேட்ட உடனே அதுக்கு பதில் வந்ததுன்னா நாரத பதில் சொல்றாரு வால்மீகியை பார்த்து, ஏ வால்மீகி கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் இரு, நீ வரிசையா கிடுகிடுன்னு கேள்வியை கேள்வி கேட்ட இல்லையா, ஆனா இப்பதான் என் மனசு சமாதானம் படுத்திட்டு நான் தெரிஞ்சுன்னு சொல்றேன்னு, என் மனசு சமாதானப்படுத்தி கொண்டு தெரிஞ்சுன்னு சொல்றேன்னு. நமக்கு தோன்றது, ஓ 16 கேள்வி கேட்டிருக்கார், 16 குணங்கள் கேட்டிருக்கார், 16 குணங்கள் ஒன்னும் தெரியல போட்டுருக்கு நாரத மகரிஷிக்கு, இனிமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வால்மீகி சொல்றாருன்னா, தெரிஞ்சுட்டேன்னா என்ன தெரியுமா இருக்கும், என்னை முதல்ல சமாதானப்படுத்தின்னு அப்படின்னு என்ன நாரதக தெரியாதுன்னு இல்ல, தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச உடனே 16 குணங்கள் கல்யாண குணங்கள் படித்தவன் ராமோ விக்கிரகவான் தர்மகா என்று சொல்லக்கூடிய ராமன் தான். தெரிஞ்சிடுத்து. தெரிஞ்ச உடனே உள்ள முருக ஆரம்பித்தது. நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே ஆரா அமுதே அடியே நுடலம் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாறேன்னு அது தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நன்னா உருக ஆரம்பிச்சோம். உருக ஆரம்பிச்சோடனே, ஏ வால்மீகி 2 நிமிஷம் அவகாசம் கொடு,
2 நிமிஷம் அவகாசம் ஒண்ணு வேண்டாம் சுவாமி. நாமே சில சுவாமிகள்லாம் நீங்க சேவா காலத்துல பார்க்கலாம். அவெல்லாம் சேவா காலத்துல அநேகமா போக மாட்டான். ஆனா போயிட்டாலும் வச்சுக்கேன், சேவை ஆயிண்டே இருக்கு வச்சுக்க. திருமாலிருஞ்சோலமலை எண்டேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு 10ஆம் பத்துல இது திருவாய்மொழி. இதுக்கு அவர் அர்த்தம் தெரிஞ்சுட்டு உட்கார்ந்து சேவிக்கிறார் சொல்லுவோம். அந்த அர்த்தம் மனசுல பட்டு கொடுத்தோன்னா உருக ஆரம்பிச்சுவோம். சுவாமி அதுக்கப்புறம் சேவை வருமா? வராது. அதுக்கப்புறம் சேவையே வரும்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம உருக ஆரம்பிச்சிடா இல்லையா? அதே போல ஒண்ணுமில்லாத நமக்கே இருக்குன்னா நாரதருக்கு கேட்கணுமான்னா அந்த கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறார். அனுபவிக்க என்ன ஆயிடுச்சுன்னா உருக ஆரம்பிச்சாரு. உருக ஆரம்பிச்சோன்னே எத்தனை நாள் நான் தேத்துன்னு சொல்றேன். ஏன்னா ராமனுக்கு இத்தனை கல்யாண குணங்கள் நினைச்ச உடனே உருக ஆரம்பிச்சேன். கொஞ்சம் அவகாசம் கொடுத்தோன்னே கொஞ்சம் தைரியத்தை வரவைச்சுண்டு, ஏ வால்மீகி உனக்கு நான் சொல்றேன்னு இல்லையா? அப்ப 16 கேள்விகளை கேட்க அது இங்க சஞ்சய ராமாயணம் பேரு. 32 ஸ்லோகமா பதில் குறையா. இது இத்தனைனா இது இத்தனையும் எது? பரமாத்மாவின் தர்மபூத ஞானம். பரமாத்மாவின் தர்மபூத ஞானம். அப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன? பரமாத்மாவின் தர்மபூதம் சுருக்கமா மறுபடியும் சொல்றேன். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகல்ப இதெல்லாம் பகவானுடைய தர்மபூத ஞானங்களுடைய வெளிப்பாடுகள் அப்படின்னா இப்ப இது வரைக்கும் தெரிஞ்சது. ஆக நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் என்ன பார்த்துக்கோம்? ஜீவாத்மாவின் தர்மபூத ஞானங்கள் அது தீயது நல்லது கலந்திருக்கு. பரமாத்மாவின் கல்வி ஒரு அகிலேய பிரத்யேக கல்யாண தானத்துவம், குற்றங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடு பார்த்துட்டோம். இனிமே ஞானம் பக்தி இதை சொல்லப்போற. ஞானம் நான் என்ன, பக்தி என்ன, ஞானத்தின் விசேஷ தசையாக இருக்கக்கூடிய பக்தியை பற்றியும் பிரபக்தியை பற்றியும் சிறிது சொல்றேன்ற யாரு? சீனிவாசாச்சாரிய சுவாமி யதிந்த மத தீபிகாவுடைய எழுதினவர். அவர் என்ன இது ஏன்னா அதுவும் என்னது? அதுவும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான். ஞானமும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான். பக்தியும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான். பிரபக்தியும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான். இப்ப அதை இதை சொல்லிட்டேனோ இனிமேதான் நீங்க ஜாகிரதையா கேட்கணும். ஏன் சுவாமி இது வரைக்கும் ஜாகிரதையா கேட்கலன்னு சொல்லிட்டு? அப்படி இல்லை. இனி சம்பிரதாய விஷயம். இது வரைக்கும் சொன்னது சாஸ்திரம். இனிமே சொல்ல போறது சம்பிரதாயம். சம்பிரதாயம்னு சொன்னாலே கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதுல வரப்போறது பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது பக்தியை பத்தியும் பிரபக்தி பத்தியும் சிறிது கூறுகிறோம்னு சொல்றார். கொஞ்சமா சொல்றேன், குறைச்சலா சொல்றேன்னார். ஏன் சுவாமி நன்னா சொன்னா என்ன சுவாமின்னா, இல்ல அது இதுல சொல்லப்படாது. அந்த சுவாமியே சொல்றாரு அது இதுல சொல்லப்படாது. ஏன்னா இது எதுக்காக ஏற்பட்டது? இந்த காலட்சேபம் என்பது இது வேதாந்த பிரக்கிரியில ஏற்பட்ட காலட்சேபம். ஆனா இந்த பக்தி பிரபக்தி என்பது ரகசியத்திலேயே காலட்சேபத்தில் ஏற்பட வேண்டியது. ஆனா இந்த வேதாந்த பிரக்கிரியிலேயே தர்மபூத ஞானம்னு ஒரு பிரகரணம் வந்திருக்கணும். அந்த தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான் பக்தி பிரபக்தின்னு சொல்லணுமோனோ, அதற்காக சொல்றேனே தவிர ஆனா சிறிதளவு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வேதாந்த பிரக்கிரியில இருக்கிறபடியாலே அந்த வேதாந்தத்துக்கு எது தேவையோ அது வரைக்கும் சிறிதளவு சொல்றேன். அடிஜன்னு சிறிதளவு தான் சொல்ல போறேன். என்னன்னு பார்க்கலாம்னா அப்ப இது வேதாந்த பிரக்கிரியில விடபடியாலே ரகசியத்திலே காலட்சேபம் இருக்கணும். அது பிரலோகாச்சார காலட்சேபம் நிறைய இருக்கு. அதுல நீங்க நல்லா கேட்டுக்கலாம். சிறிது ஆனபடியாலே சிறிதளவு சொல்றேன். மிச்சம் சுவாமி ஆச்சாரன்ட்ட கேட்டு, உங்க ஆச்சாரன் இருக்கா, காலட்சேப அதிகாரி இருக்கா, அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் தெரிவாரு. பக்தி பிரபந்தி ரெண்டுமே கொஞ்சம் இனிமே நிமிர்ந்து உட்காந்துருங்கோ, ஜாகிரதையா கேளுங்கோ. சந்தேகம் இருந்துச்சுன்னா கடைசியில நான் தெளிவுபடுத்துறேன். பக்தி பிரபக்தி ரெண்டுமே வியாஜ உபாயமாக கொண்டு, வியாஜ உபாயம் நொண்டி சாக்கு. நொண்டி சாக்கு என்னன்னா, சுவாமி அவர் கூட வந்தார், அவரோட இதை ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படின்றபடியா நொண்டி சாக்கு. அந்த மாதிரி வியாஜ உபாயமாக கொண்டு பகவான் பிரதான உபாயமாக கொண்டு மோட்சத்தை கொடுக்கிறான். இதுதான் பக்திக்கு பிரபக்திக்கும். பக்தி பிரபக்தி ரெண்டுமே வியாஜ உபாயம், முக்கியமான உபாயம் அல்ல, ஏதோ ஒரு காரணம், சிறிது காரணம். அந்த வியாஜ உபாயமாக கொண்டு பகவான் பிரதானமான உபாயமாக இருந்து கொண்டு மோட்சத்தை கொடுக்கிறான். ஆனா நான் பக்தி பண்ணினேன், பிரபக்தி பண்ணினால் பகவானுடைய திருவள்ளம் உகக்கிறது. அதை உகந்த பகவான்
தான் உபாயமாக இருந்து கொண்டு மோட்சத்தை கொடுக்கிறான். ஏன் இந்த பக்தி பிரபக்தி எடுத்துக்கான்னா அதுவும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடு. பக்தியும் பிரபக்தியும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன, இப்ப இந்த இடத்துல நாம் பக்தி பண்ணினோம், நாம் பிரபக்தி பண்ணினோம், அதனால பகவான் திருவள்ளம் உகந்து உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னோம். இது ஒரு பட்சம், இது ஒரு சாராருடைய கருத்து. இப்ப அடுத்த பட்சமும் இருக்கு, அடுத்த பட்சமும் இருக்கு. அதனால்தான் கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்க. அடுத்த பட்சம்னா இப்ப பக்தியும் பிரபக்தியும் உபாயம். இப்ப உபாயங்களை ரெண்டா பிரிக்கிறார், உபாயங்களை ரெண்டா பிரிக்கிறார். அதாவது இரண்டு ஞானத்தின் தெளிவுதான். உபாயம் ரெண்டு உபாயமா பிரிக்கிறார், ரெண்டுமே ஞானத்தின் தெளிவுதான். பெருமாளை பத்தனம்னாலே ஞானத்தின் மலர்ச்சி தான். அந்த ஞானத்தின் மலர்ச்சி தான் ரெண்டு உபாயங்கள். ஒரு உபாயம் சாத்தியோபாயம், மற்றொரு உபாயம் சித்தோபாயம். சாத்தியோபாயம் என்னது, நாம் முயற்சி எடுத்து சாதிக்கிற உபாயம் சாத்தியோபாயம். என்னுடைய பிரயத்தனத்தால் பகவானை சாதிப்பது சாத்தியோபாயம், அது சாத்தியோபாயம். சரி, சித்தோபாயம் என்னன்னா தானே உபாயம், தானே உபாயம் அப்படின்றாலேயே. இப்ப பெருமாள் தலிகை தயாரா இருக்குன்னா அது சித்தம். பெருமாளுக்கு தலிகை தயாரா இருக்குன்னு வச்சுக்க, சுவாமி ஆயிடுச்சு செவகாலம் ஆயிடுச்சு, தலிகை ரெடியா இருக்கு, தயாரா இருக்கா, தயாரா இருக்குன்னா சித்தம்ன்றணும், அதுதான் சித்தோபாயம். சரி சுவாமி தலிகை ஆகணும் சுவாமி, நீ இன்னும் செவகாலம் முடிச்சுட்டே இருக்கணும், தலிகை ஆகலைன்னா அப்ப பண்ணணுமோ, அது சாத்தியோபாயம். புரியத்துக்காக சொன்ன நீங்க அப்படியே அதை எடுத்துக்க வேண்டாம். அப்பன்னா நம்முடைய பிரயத்தனத்தால பண்ணப்படக்கூடிய சாதிக்கக்கூடிய பகவான் சாத்தியம் அல்ல, என்னுடைய பிரயத்தனம் எதுவுமே இல்லை, பகவான் தான் எனக்கு எல்லாம் பண்றா அப்படின்னா அது சித்தம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப சித்தோபாயத்தை நாம் சாதிக்க வேண்டாம், பகவான் சித்தமா இருக்காரு. ஆனால் பக்தி என்பது என்னது, சாத்தியோபாயம், சாத்தியம், நாம் பிரயத்தனப்பட்டு சாதிக்கணும். இரண்டுமே தர்மபூத ஞானம்தான். பக்தியும் தர்மபூத ஞானத்தின் வெவ்வேறு நிலைகள், தர்மபூத ஞானத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் பக்தியும் பிரபக்தியும் என. இப்ப இதுல ரெண்டு கருத்துக்கள் காணப்படுகிறது. நல்லா பாருங்க, பக்தி பிரபக்தி ரெண்டு போறோம்னா ரெண்டு கருத்துக்கள். இதில் ஒண்ணு தேசிகனுடைய சம்பிரதாயம், வேதாந்த தேசியுடைய சம்பிரதாயத்தின் கருத்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். எது சிறந்தது, எது நல்லது, எது பெரியது, இதெல்லாம் அடியன்ட்டு கேட்க வேண்டாம். ரெண்டு மகனீயர்கள் நன்னா எடுத்திருக்கா, அதை சொல்லிடுறேன். ஆனா இதுதான் அவரவர்கள் அந்தந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் அந்தந்த சம்பிரதாயத்தை அவ கடைபிடிக்கணும். இப்ப வேதாந்த தேசியுடைய சம்பிரதாயம் ஒண்ணு, அவருடைய கருத்து சொல்லியிருக்கார். அதற்கு மேல தென்னாச்சாரிய சம்பிரதாயம் ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அதான் பிள்ளலோகாச்சாரிய சம்பிரதாயம். பிள்ளலோகன்னா அவர் உற்பத்தி பண்ணாரான்னு கேட்காதீங்க, அவர் ஒண்ணு தெளிவுபடுத்தியிருக்கார், அவருடைய கருத்து ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னா அதுவும் தர்மபூத ஞானத்தின் நிலைப்பாடு தான், அதுவும் தர்மபூத ஞானத்தின் நிலைப்பாடு தான். அப்ப தென்னாச்சாரிய சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய பிள்ளலோகாச்சாரிய திருவுள்ளப்படி இருக்கக்கூடிய நிலை ஒரு கருத்து, வேதாந்த தேசியுடைய திருவுள்ளப்படி இருக்கக்கூடிய நிலை ஒரு. இப்ப இதை கொண்டு போய் நீங்க உடனே ஓ திருவன்காப்புல வேறுபாடு இருக்க சுவாமி அதுவான்னு கேட்டுறாதீங்க, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது அவர்களுடைய கருத்து தான். அவருக்கு பிடிச்சி, ஒருத்தருக்கு சாத்தமுது பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு குழம்பு சாதம் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு மோரமுது பிடிச்சிருக்கு, அந்த நிலையில எடுத்துக்கணுமே தவிர ஓ திருவன்காப்பை வேறுபாடு இந்த நிலையா அப்படின்னு நீங்க கேட்டுறாதீங்க. இப்ப இது பாருங்க, இப்ப இது என்னன்னா பிறலோகாஜோட சம்பிரதாயம், இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்ப்போம். பக்தியோ கொஞ்சம் ஞாபகமா கேளுங்கோ, பக்தியோ என்ன திருப்பி அடைய சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் என்ன தேவையில்லாம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்களை சொல்லப்படாது சாமான்யமா. ஏன்னா ஆனா தெரிஞ்சுக்கணும் என்ன சுவாமி வித்தியாசம் இருக்கு, இதுக்கு வித்தியாசம் அது வித்தியாசம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு 18 வித்தியாசங்கள் இருக்காமே, இவாளுக்கும் அவாளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, தேவையில்லை நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பரிபக்குவப்படவே இல்லை, அதெல்லாம் பாதாளத்து இருக்கும். அவ ரெண்டு பேரும் பெரிய மகனீயர்கள், ரொம்ப பெரியவா, அவ அளவுக்கு ஞானம் இருக்கிறோம் பேசினா அப்ப அது எடுபடும். ஒண்ணுமே இல்லை, முதல் படிக்கட்டே ஏறல, அவ 500வது படிக்கட்டுல இருந்துட்டு இருக்கா, நான் ஒன்னும் முதல் படிக்கட்டுல ஏறல. ஏறாத போகுது அவர் சொன்னது சரியா இவர் சொன்னது சரியா விசாரிக்கக்கூடிய ஒரு நிலையில அடைய இல்லை, அதுதான் சொல்லிட்டு. ஆனா என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன்.
இது சொல்றேன்னா, இப்ப பக்தியோ பிரபக்தியோ மோட்ச பாயங்கள் அப்படின்னா, நாம் பிரயத்தனப்பட்டு பக்தி பண்றோம், நாம் பிரயத்தனப்பட்டு பிரபக்தி பண்றோம். இதனால் உகந்த பகவான் பிரதான உபாயமாக இருப்பார். அப்பனா பக்தியும் பிரபக்தியும் அப்பிரதான வியாஜ்யமான உபாயமாக இருக்கும். வியாஜ்யம் நொண்டி சாக்குன்னு சொல்றோமோனோ, அது ஒரு சாக்கு சுவாமி, அதான் நொண்டி சாக்குன்னு சொல்றோமோனோ, அதுதான் சாக்கு. அப்படின்னா புரியறதுக்காக சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு காலேஜ்ல என் பையனுக்கு இடம் வாங்கணும். என் பையனுக்கு இடம் வாங்கணும்னா உடனே அந்த கல்லூரி முதல்வர், அந்த காலேஜ் முதல்வர் என்ன சொல்லிட்டார், இல்ல இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, உன் பையனை எழுத சொல்லுங்க, எழுதியாச்சுன்னா நான் ஒன்று அந்த என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிட்டானா அவனுக்கு சீட்டு கிடைச்சிடும் அப்படின்னு. சீட்டு கிடைச்சு நான் கொடுத்துட்றேன்னு. நான் சொன்னேன், சுவாமி அவன் எடுத்தது 35 எடுத்திருக்கிறவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எப்படிங்க பாஸ் பண்ண போறான்? பாஸ் பண்ண போறதில்ல. அதனால தான் உண்மை வந்து பார்த்துருக்கானே, இல்லைன்னா உண்மை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. எப்போ உண்மை பார்த்தனோ அவர் தான் முதல்வர். உண்மை பார்த்தனோ அந்த அளவுக்கு தகுதி என் பிள்ளைக்கு இல்லை. அதனால நீர் பார்த்து கொடும், என்ன கொடுக்குறீரோ கொடுத்துருவோம், நீர் எனக்கு வேண்டப்பட்ட வரணும், அதனால எப்படியா ஒரு சீட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சேன். அவர் சொன்னார், அப்படிலாம் நேரடியெல்லாம் கொடுக்க முடியாது, நீர் ஒண்ணு பண்ணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, எழுத சொல்லும், நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுத்துட்றேன், இப்பவே எழுத சொல்லும், இப்பவே உனக்கு சீட்டு உண்டு எழுதி கொடுத்துறேன்னு. அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலைன்னா கொடுக்க மாட்டேன். எழுதினா அவன் சரியா எழுத மாட்டேன்னு சுவாமி, அவனுக்கு பாஸ் மார்க்கே வராதே சுவாமின்னு சொன்னேன். பரவாயில்ல, அந்த பேப்பர்ல வெறும் கையெழுத்து போட்டாலும் கொடுக்க சொல்லு, நான் அவனை கொண்டு போய் சீட்ல உட்கார வச்சிருந்தாரு. என்ன நுழைவுத்தே அப்படின்னாரு. ஏன்னா அவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்றது பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு. நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது, இப்போதே உனக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னார். அப்பன்னா என்ன ஆச்சு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது கண் தொடைப்பு. கண் தொடைப்பு என்னது, நீ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது, உனக்கு சீட் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனா எழுதினா சீட் கொடுக்குறேன்றார். எழுதினா பாஸ் பண்ணாரா, ஃபெயில பாஸ் பண்ணலையே, ஃபெயில் ஆயிட்டானே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சீட் கொடுத்துட்டாரோ. அப்ப அது என்னது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது ஒரு கண் துடைப்பு. இதத்தான் பெருமாள் நமக்கு பண்றார் சரணாகதியின் போது. சரணாகதி என்பது ஒரு கண் தொடைப்பு. நாம சரணாகதி பண்ணினபடியால கொடுக்கல. அப்ப பண்ணலைன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டார். இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறனா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன் சுவாமி, அவர் கல்லூரி முதல்வராச்சே, அவர் தான் பிரின்சிபால் ஆச்சு, அவர் கொடுக்க மாட்டாரா? மற்ற பேர் கேள்வி கேட்பாரனோ, அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலையே சுவாமி, ஏன் கொடுத்தீர், அப்ப எனக்கும் கொடுங்க கேட்பாரனோ. எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணா அது வேற விஷயம், எழுதியிருக்காரனோ. அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இவன் கல்லூரி உட்காருவதற்கு உண்டான ஒரு தகுதியை கொடுத்து உபாயமா இருந்து சொல்ல முடியுமான்னா இல்லையே. அவர் எழுதினார் அவ்வளவுதானே தவிர, இதத்தான் வியாஜ உபாயம்ன்றார். இப்ப நல்லா புரியாதா? வியாஜ உபாயம் நொண்டி சாக்கு, நொண்டி சாக்குன்னு சொல்றவனோ வியாஜ உபாயம். அப்பனா பக்தியோ பிரபக்தியோ நொண்டி சாக்கு இதுவும் பண்ணலன்னா, ஏன் சுவாமி பக்தியும் பண்ணல பிரபக்தியும் பண்ணல, அப்ப எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணுமோனோ? பக்தி பண்ணா கொடுத்தேன், பிரபக்தி பண்ணா கொடுத்தேன் அப்படின்றா இல்லையா? அப்ப இதை வியாஜ்யமாக வைத்துக் கொண்டு பகவான் கொடுக்கிறார் அப்படின்னா, அதற்குன்னு இந்த பக்தி பண்ணதுனால மோட்சம் கிடையாது, பிரபக்தி பண்ணதுனால மோட்சம் கிடையாது. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப இதே என் புள்ள 35 மார்க் வாங்கினான், ஒண்ணும் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 7 வாங்கினா 10 மார்க் கூட வாங்கல. ஆனா அவரை கொண்டு போய் அந்த காலேஜ் சீட்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரோ, முதல்வர் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரோன்னு. இப்ப என்ன சொல்லியிருக்கான், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், எழுதினபடியால நான் உள்ள வந்து உட்கார்னேன்னா அது அர்த்தம் இல்லை. எது அர்த்தம்? அந்த காலேஜ் பிரின்சிபலுடைய கருணை தான் இவனை உள்ள உட்கார வைத்ததை தவிர, இவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினபடியால உள்ள உட்கார்ந்தார வேண்டாமே. அப்ப பரீட்சையை எழுத வேண்டாமே சுவாமி. எதுக்கானா பரீட்சை எழுதின, ஆனா பரீட்சை எழுதினது எதற்காக? மற்றவாளை ஏமாத்த, கண் தொடைப்புன்னு பார்த்த போனோம். ஏன்னா மற்றவாளும் கேட்பாளனும், இவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதல, என்னமா நீர் உட்கார வச்சு கேட்பாளனும். அந்த அவளோட வாயை அடைக்கணும்னு இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு வியாஜம், ஒரு நொண்டி ஷாக் வச்சுட்டா. இப்ப உடனே இந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினபடியால் தான்
கல்லூரியில் என்னை சேர்த்தா. உண்மையாது? அது உண்மையே கிடையாது. கல்லூரியில் சேர்ப்பதற்கு எது காரணம்? அந்த கல்லூரி முதல்வரின் கருணை காரணம். கல்லூரி முதல்வரின் கருணை காரணம். தவிர இவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினதால சேர்க்கல. அப்ப எழுதினாலும் எழுதலன்னா சேர்க்க மாட்டான். எழுதினாலும் எழுத மாட்டான். அப்ப பரீட்சை எழுதும் உபாயம் எடுத்துக்கொள்ளலாமான்னா முதல்வர் தான் உபாயம். எந்த அந்த கல்லூரி முதல்வர் அவர் தான் உபாயம். அதான் உபாயம் தவிர வேற எதுவும். அப்ப எதோ வேண்டாமண்ணா எழுதித்தான் ஆகணும். அதத்தான் என்ன சொல்றாரு? வியாஜ உபாயம். வியாஜ உபாயம் அப்படின்னு எப்படி சொன்ன? எழுதினதுனால ஒண்ணும் இல்லை. ஆனா எழுதினபடியால் தான் கொடுத்தான். கொஞ்சம் நன்னா இதை புரிஞ்சுங்க. அதனாலதான் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு ஜாகிரதையா கேட்கணும்னு சொன்னேன். இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எழுதினபடியால கொடுத்தார், எழுதினதுனால கொடுக்கல. நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க சுவாமி. எழுதினதுனால கொடுத்தாரா, எழுதினபடியால் கொடுத்தாரா? எழுதினபடியால் கொடுக்கல, எழுதினாதான் கொடுப்பேன். திருப்பி அதே தானே சுவாமி சொல்ற, அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த எழுதினது என்னது? எழுதினது என்னது? இது ஒரு பக்கம் நீங்க அதை வச்சுக்கோ. திரும்ப அதை எடுக்க போறேன். சுவாமி இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. தர்மபூத ஞானம் ஆச்சணும். அதே முதல்லயே சொன்னேன். தர்மபூத ஞானம்னால எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோமோ கொஞ்சம் சிரமமாத்தான் இருக்குன்னு சொன்னோம். இருக்கட்டும். இப்ப எழுதினபடியால கொடுக்கல, எழுதினதான் கொடுப்பார். அப்ப இது வியாஜ உபாயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது பிரதான உபாயம் கிடையாது. பிரதான உபாயம் இது அந்த கல்லூரி முதல்வர் தான் கொடுத்திருக்காரு. அதே போல நாம சரணாகதி பண்ணமோனோ இந்த சரணாகதி வியாஜ உபாயம். எது போல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின மாதிரி. ஆனா அது எது பிரதான உபாயம்? எது? பகவான் தான். அவன் திருவடியை தவிர மற்றொன்னு கிடையாது. ஆரணக்கின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் உண்டிலேன்னு உன் திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாதுன்னு தெரிஞ்சித்தார். இப்ப வியாஜ உபாயம் வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு பட்சம். பண்ணா இது வியாஜ உபாயம். அப்பன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினது நானும் என் பிள்ளை, வியாஜ உபாயம். சரணாகதி பண்ணினது வியாஜ உபாயம். பக்தி பண்ணது வியாஜ உபாயம். இந்த கருத்து வேதாந்த தேசிகருடையது. சரியாத்தானே இருக்கு? சரியாத்தான் இருக்கு. சரி. ஆனா தில்லலோகாச்சாரிய சம்பிரதாயம் வேதாந்த தேசிகருக்கு முற்பட்டது. என்ன பண்ணிக்கோ. தில்லலோகாச்சாரிய சம்பிரதாயம் வேதாந்த தேசிகர் முற்பட்டது. கிட்டத்தட்ட தில்லலோகாச்சாரியர் அவதாரம் பண்ண 60 வருஷங்கள் கழிச்சுத்தான் வேதாந்த தேசியோட அவதாரமே. என்ன பண்ணிக்கோ. அப்பனா கிட்டத்தட்ட 60 வயசு மூத்தவர் தில்லலோகாச்சாரியர். கிட்டத்தட்ட 1205 வருஷம். நல்லா புரிஞ்சுங்கோ. 1205 வருஷம் தில்லலோகாச்சாரிய திருவவதாரம். அதே வேதாந்த தேசியுடைய திருவவதாரம் 1268 69 அதுதான் அவருடைய திருவவதாரம் பண்ணிருக்கார். ஆனா அந்த வேதாந்தேவுடைய கருத்து தில்லலோகாச்சாரிய கருத்திலிருந்து கொஞ்சம் மாறுபடுறது. என்ன புரிஞ்சுக்கோ. வேதாந்த தேசிய கருத்து தில்லலோகாச்சாரிய கருத்திலிருந்து கொஞ்சம் மாறுபடுறது. தில்லலோகாச்சாரிய கருத்து என்னவென்றால் என்ன புரிஞ்சுக்கோ, பக்தியோ பிரபக்தியோ வியாஜ உபாயமாகவும் ஆகாது. ஏன்னா இதை ஏதோ ஒரு விதத்தில் உபாயம் என்று சொல்லப்பானால் நல்லா பாத்துக்கோ. வியாஜ உபாயம் என்ன சொன்னோம்? நொண்டி சாக்குன்னு சொன்னோமோ. நான் சரணாகதி பண்ணினபடியாலே கொடுத்தான். அப்ப அது ஏதோ ஒரு உபாயம், நொண்டி சாக்கு உபாயம். அதைத்தான் வேதாந்த தெரிவிக்கிறார். அது வியாஜ உபாயம், நொண்டி சாக்குன்றார். ஆனா இவர் சொல்றது பிள்ளோகாச்சாரன்னா பக்தியோ பிரபக்தியோ வியாஜ உபாயமாகவும் ஆகாது. ஏன் சொல்றேன்னா சாஸ்திரங்களை என்ன தெரிவித்து பகவான் தான் தன்னை தவிர மற்றொரு உபாயம் பிரம்மம் எதிர்பார்க்காது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப இன்னொரு உபாயத்தை எதிர்பார்த்தான் என்கிற குற்றம் பகவானுக்கு வருமுல்வா? அதனால எதற்கும் உபாய பாவம் வராது. இது பிள்ளலோகாச்சாரிய திருவுள்ளம். அதனால அப்ப உபாயம் இல்லை என்றால் நாங்க பிரபக்தி பண்ணாமலே மோட்சம் போகலாமே சுவாமி, அந்த கேள்வி தானே வரும். ஆனா பிரபக்தி பண்ணிதான் ஆகணும். நிதானமா சொல்றேன்னு நல்லா கேட்டுங்க. இங்கதான் கொஞ்சம் வம்பெல்லாம் வரும். ஆனா இதை நீங்க பிரிச்சு எல்லாம் பார்க்கப்படாது.
அப்படியே அடியன் சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும் தவிர வேற கண்ணோட்டம், நான் தெங்கல சம்பிரதாயத்துல இருக்கேன், அவர் வடகல சம்பிரதாயத்தில் இருக்காரு, அந்த கண்ணோட்டத்துல பார்த்துட்டேன்னா சமந்தான் வரும், கொஞ்சம் சமங்கள் ஏற்படும். அந்த கண்ணோட்டத்துல பார்க்கப்படாது, பொதுவான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். வியாஜ்ய உபாயமா, உபாயம் இல்லையா, அதாவது நொண்டி சாக்கு உபாயமா, உபாயம் இல்லையா. திரிலோகாச்சாரிய தெரிவிக்கிறது உபாயமே கிடையாது. அப்ப உபாயம் இல்லைன்னா நான் பிரபக்தி பண்ணலைன்னா பகவான் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டான். அப்ப நான் சரணாகி பண்ணித்தானே ஆகணும். ஆமா. அப்ப நான் சரணாகி பண்ணபடியாலும் கொடுத்தான்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப நான் பண்ணினது என்ன அதை பார்க்கணும். அதே வேதாந்த தேசிகர் நான் பண்ணபடியால் தான் கொடுத்தார் சொல்லல, அவரும் சொல்லல. ஆனா நான் பண்ணினது ஒரு வியாஜ்யவுக்காய் நொண்டு ஷாக்காக இருக்கு. எது போல? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினு, அந்த காலேஜில் சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், எழுதினபடியாலே அந்த கல்லூரி முதல்வர் கொடுத்தாரா? இல்ல. ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொன்னார் இல்லையா? நான் எழுதினது உண்மைதானே? ஆமா. எழுதினபடியால் தானே கொடுத்தார். அப்ப அவர் கொடுத்ததற்கு நான் எழுதின என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காரணம்னு சொல்லலாமா? கிடையாதுன்ட்டார். கிடையாதுன்னு யார் சொல்றாரு? வேதாந்தேசிகரும் தெரிவிக்கிறார், திரிலோகாச்சாரியரும் தெரிவிக்கிறார். ஆனா வேதாந்தேசிகர் கூட ஒண்ணு தெரிவிக்கிறார், என்ன? அது வியாஜ்ய உபாயம், நொண்டி சாக்கு உபாயம் அப்படின்னு வேதாந்தேசிகர் தெரிவிக்கிறார். திரிலோகாச்சாரியர் அது உபாயமே கிடையாது, நொண்டி சாக்கு உபாயம் கூட கிடையாது. இது திரிலோகாச்சாரியர் திருவுள்ளம். கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்றேன். இது இப்ப சரி சுவாமி, இப்ப எதுக்கு சுவாமி தர்மபுத்த ஞானமோனும் தர்மபூத ஞானம் இந்த மாதிரி இந்த ரெண்டு பிரிவுகள் இருக்கணும், அதுதான் தெரிவிக்கிறார். இப்போ பக்தியோ பிரபக்தியோ ஏதோ ஒரு உபாயம் சொல்ல போனால் அப்ப சாஸ்திரம் என்ன படித்து? பகவான் தான் சித்தோபாயம், அந்த பிரம்மம் மற்ற எந்த உபாயத்தை எதிர்பார்க்காதுன்னு சொல்லி இருக்கணும். அப்ப எதிர்பார்த்தனும் ஒரு குற்றம் பகவானுக்கு வருதணும். அதனால எதற்கும் உபாய பாவம் வராதுன்னு திரிலோகாச்சாரிய திருவள்ளும். சரி, உபாய பாவம் இல்லைன்னா அப்ப நாங்கள் பிரபக்தி பண்ணாமே மோட்சம் போலாமா? அந்த கேள்வி வருமானோ? போலாமான்னு கேள்வி வருமானோ? பிரபக்தி பண்ணிதான் ஆகணும். திரிலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், பிரபக்தி பண்ணிதான் ஆகணும். அப்ப எதற்கு பிரபக்தி பண்ணணும்னா எதுக்கு? இப்ப மறுபடியும் அந்த விஷயத்துக்கு வருவோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோன்னு எழுத வேண்டான்னு அந்த கல்லூரி முதல்வர் சொன்னார, நீங்க எழுதுங்கோ, நான் உங்களுக்கு சீட் கொடுத்துட்றேன். ஆனா நீங்க எழுதினாதான் கொடுக்க முடியும், எழுதினதுக்காக கொடுக்கல. இந்த ரெண்டு அர்த்தத்தை சரியா புரிஞ்சுட்டோம்னா அந்த ரெண்டு மகனியர்கள் என்ன தெரிவிக்கிறான்னு நன்னா புரிஞ்சிடும். இதை தெரிஞ்சிக்காம சில பேர் தேவையில்லாத வம்பு பேசிட்டே இருக்கா. ரெண்டு பேரும் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, எவ்வளவு ஞானம் படைத்தவர்கள். சர்வதந்திர சுதந்திரன்னு வேதாந்தேசிக்கிறது பேரு. ரகசிய கிரந்தத்துக்குன்னு காஞ்சி தேவப்பெருமாவுடைய அவதாரமே திரிலோகாச்சாரியர். ஒரு பக்கம் திரிலோகாச்சாரியர் அவர் என்ன இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு, இன்னொரு பக்கம் வேதாந்தேசிகர் என்ன இப்படி சொல்லிட்டார். பெரிய மகனி. நம்ம அந்த நிலைக்கே போகல, நம்ம அதெல்லாம் பாதாளத்தில் இருக்கோம், அவ மேல எங்கேயோ இருக்கா. இருக்கட்டும், நான் அந்த விஷயத்துக்கு போகல. அப்ப இவருக்கு பிரபக்தி பண்ணிதான் ஆகணும்னு சொன்னார். சரி, இப்ப இதே விஷயத்த பிரபக்தி பண்ணிதான் சொன்னார் இல்லையா? அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டாம்னு அந்த கல்லூரி முதல்வர் சொன்னாரா? இல்ல, எழுதிதான் ஆகணும்னு சொல்லலையே, பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொன்னார். அப்ப பரீட்சை எழுதினது என்னது? உபாயமா? அப்ப கல்லூரியில எனக்கு சீட்டு கிடைப்பதற்கு நான் பரீட்சை எழுதின உபாயமானா அது பிரதான உபாயமா, வியாஜ உபாயமா? அது என்ன? அது என்ன? நல்லா பாத்துங்க. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோன்னு, நானா என் பிள்ளை எழுதினோன்னு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினது அது அந்த கல்லூரியில எனக்கு சீட்டு கிடைப்பதற்கு உபாயமா, பிரதான உபாயமா, அல்லது ஒரு நொண்டி சாக்கு உபாயமா, தான் வியாஜ உபாயம், வியாஜ உபாயமா அப்படின்னா அதற்கு துளி கூட உபாயபாவம் வராது அப்படின்னு தெரிவிக்கிறார் திரிலோகாச்சாரியர். அப்படின்னா அது என்னது? துளி கூட உபாயம், அதனால வியாஜ உபாயம் கூட கிடையாது, உபாயமே கிடையாது. அதாவது பிரதான உபாய வியாஜ உபாயமே கிடையாதுன்னா பிரதான உபாயம் இருக்கான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப வியாஜ உபாயமே திரிலோகாச்சாரியர் ஒத்துக்கல.
அப்படி இருக்கச்சே அப்ப அது என்னது? அதுக்கு என்ன சுவாமி பேரு? அதுக்கு வந்து அதிகாரி விசேஷணம்னு பேர். நம்ம தெரிஞ்சுக்கோ, அதிகாரி விசேஷணம்னு பேர். அப்படின்னா பிரபக்தி பண்ணணும். அந்த பிரபக்தினா சரணாகதி. பிரபக்தி பண்ணணும். அந்த பிரபக்தி உபாயமாகணும் ஆகாது. அப்ப அந்த பிரபக்தி என்னது? அதிகாரி விசேஷணம். அதிகாரி விசேஷனம். இப்ப அதிகாரி யாரு? அதிகாரி யாருன்னா, இப்ப மறுபடியும் அங்க போவோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம சீட்டு கேட்டமோனோ இப்ப அந்த அந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு வேணும்னு ஆசை இருக்கிறவன் அதிகாரி. இப்ப என் புள்ள கேட்டானோ நான் அந்த காலேஜ்ல படிக்கணும், சீட்டு வேணும்னு கேட்டானோ, அப்ப கேட்டானோன்னு என்ன அர்த்தம்? அந்த கேட்டவன் என் புள்ள, அவன் அதிகாரி. ஏன்னா கல்லூரிக்கு அந்த அந்த காலேஜுக்கு போகணும், அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எழுதினதுக்கு அப்புறம் அங்க சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னா முடியாது. சரி சுவாமி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினபடியால் கொடுத்தால? கல்லூரி முதல்வர் தான் கொடுத்திருக்க. சரி, எழுதலன்னு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டோம். என்ட்ரன்ஸ் எழுதாதவன் உடனே அங்க போக முடியுமா? போக முடியாது. அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதவன் தான் அங்க வரலாம். ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினதுக்காக வர முடியாதுங்க. புரியலையே சுவாமி? இதே கன்ஃபியூஷன் முதலியும் இப்பயும் அதே கன்ஃபியூஷன் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினபடியால கொடுத்தாரா இல்ல எழுதலைன்னு கொடுப்பாரா? எழுதினபடியால கொடுக்கலன்ட்டார். அப்ப நான் எழுதலைனாலும் கொடுக்கணுமானோ? கொடுக்க மாட்டான்னு. நீ எழுதினதான் கொடுப்பேன்னு. அதே கதை தான் இங்கேயும். பிரபக்தி பண்ணபடியாலே பகவான் மோட்சம் கொடுத்தாரா? இல்ல. பிரபக்தி பண்ணலன்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்ப பகவான் மோட்சம் கொடுப்பது எது காரணம்? என்னுடைய பிரபக்தின்னு சொல்லலாமா? கிடையாதுன்ற. அப்ப பிரபக்தி என்னது? அதுதான் அதிகாரி விசேஷனம். அதிகாரி விசேஷனம். அதிகாரி. அப்ப எழுதினவன் தான் உள்ளுக்குள்ள போகலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்தா உள்ள போனோம். ஆனா எழுதுறதுக்காக வர முடியாது. இதை நன்னா புரிஞ்சுக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யார் எழுதியிருக்காளோ அவளுக்கு தான் உள்ளுக்குள்ள சீட்டு காலேஜுக்குள்ள. ஆனா எழுதினபடியால் உள்ள போக முடியுமானா போக முடியாது. அப்பன்னா எழுதினதுக்காக உள்ள போனான்னு சொல்லியாச்சுன்னா உபாய பாவம் வரும். சுவாமி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினார், அதனால இவனுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எழுதினது உபாயம், அந்த உபாய பாயம் வரும். அப்ப எழுதினா வரலாம்னா அப்ப சரி சுவாமி எழுதினதனால் வரலாம் அப்படின்னு சொன்னா அது அதிகாரி விசேஷனம். அதிகாரி விசேஷனம். அப்ப என்ன அர்த்தம்? எழுதினது எது? நான் அந்த காலேஜுக்கு உள்ளுக்குள்ள போவதற்குண்டான தகுதி படைத்தவனாக இருக்கிறேன். இதுதான் அதிகாரி விசேஷனம். அப்ப நான் எழுதினபடியாலே நான் எழுதினது அது உபாயம் ஆகுமான்னு ஆகாது. எழுதினது உபாயம் ஆகவே ஆகாது. கொஞ்சம் ரெண்டு கருத்தையும் நன்னா புரிஞ்சுக்கணும். நீங்க திரிலோகாச்சாரிய திருவுள்ளம் என்ன, வேதாந்த தேசியுடைய திருவுள்ளம் என்ன நன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா இதோட மறந்துடணும். இதை கொண்டு போய் திருப்பி விசாரம் பண்ணிட்டே இருக்கப்படாது. என்ன சுவாமி ஏ சுவாமி அடியேன் இங்கே இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் யோசனை பண்ணேன். இதை சொல்லலாமா வேண்டாமா யோசனை பண்ணிட்டு சொல்லிடுவோம். இது ஏன்னா என்னைக்காக நான் சொல்லித்தான் ஆகணும். இந்த சந்தேகம் என்னைக்காக வரப்போறது, சொல்லித்தான் ஆகணும். ஆனா சுருக்கமா சொல்லுவோம்னு தான் நினைச்சது. இருக்கட்டும். இப்ப சரி, இப்ப எழுதினதுக்காக கொடுக்கல, எழுதினதான் கொடுப்பாங்க. இது அதிக விசேஷம் சொன்னார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க சுவாமி சொல்லுவார் அந்த எக்ஸாம்பிள். அவருக்கெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வர இல்லையா? அதனால இப்ப என்ன சொல்றேன்னா, இங்கிருந்து காவேரியை கடக்கணும். காவேரி அந்த காலத்துல படகு போடுதுன்னா அந்த பக்கம் போகணும். இங்கிருந்து இந்த கரையில இருந்து காவேரி அந்த கரை கடக்கணும். காவேரியை தாண்டி அக்கறைக்கு போகணும். அப்ப அக்கறைக்கு போகணுங்கிற விருப்பத்தோடு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்காந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் உட்கார்ந்து இருக்கச்சே இன்னும் படகு வரல. யாரோ 4 பேரோட பேசிட்டு இருக்காரு. உடனே படகு வந்துடுது. படகு வந்த உடனே அந்த காவேரிக்கு போகணும் கடக்கணும் எல்லாம் உட்கார்ந்துட்டா. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஏறி உட்கார்ந்துட்டா. அந்த படகுல ஏறி உட்கார்ந்துட்டா. மிச்சம் 10 பேர் ஏறல. மொத்தம் 20 பேர் அங்க இருக்கா. இதை நன்னா புரிஞ்சுக்குங்கோ.
இந்த கதை புரிஞ்சாதான் சரணாகதினா என்ன, அது உபாயமா உபாயம் இல்லையா இல்லது வியாஜ்ய உபாயமா நொண்டி ஷாக்கான்னு தெரியும். இப்ப 20 பேர் அங்க இருந்திருக்கா காவேரியை கடப்பதற்காக. ஆனா காவேரி கடை 10 பேர் தான் எழுதியிருக்கா. உன்னை இடம் இருக்கு, மிச்சம் 10 பேர் ஏறல. அவ உட்காந்துட்டே இருக்கா, ஏறல. 10 பேர் ஏறி படகுல ஏறி அந்த பக்கம் போயாச்சு. இப்ப காவேரியை தாண்டினதுக்கு எது உபாயம்? எது உபாயம்னா, இல்ல சுவாமி அடியன் காவேரி தாண்டி அந்த பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டதான் உபாயம் அப்படின்னு ஒரு சுவாமி சொன்னார். சரி, ஆசைப்பட்டதான் உபாயம் சொன்னா அப்ப நீ ஆசைப்பட்ட ஏனும்? அப்ப படகு வராமலேயே நீ இங்கிருந்து அந்த காவேரி தாண்டி இருக்கலாமே, நீ போகலையே. நீ ஆசைப்பட்டதுதான் உபாயம் வச்சுட்டியன்னா படகு இல்லாம நீ அந்த பக்கம் போயிருக்கணும். போனையா? போகலையே. அப்ப படகு வந்ததுனால தானே போனேன். அப்ப படகு ஒரு உபாயமா வச்சுக்கலாம், அல்லது படகோட்டியின் கருணை, படகோ அல்லது படகோட்டியின் கருணையோ உபாயம். அப்ப படகு உபாயம் கொள்ளலாமோனோ? அப்ப படகு உபாயம் என்றால் சரி சுவாமி, படகு உபாயம் இல்லையா, அங்க இங்கிருந்து அந்த பக்கம் கடந்து போறவா இன்னொரு 10 பேர் மிச்சம் இருக்காளோ? அவ தாண்டவே இல்லையே. மொத்தம் 20 பேர் இருந்திருக்கா இந்த கரையில, அதுல 10 பேர் தான் இருக்கா. 20 பேரும் அந்த படகுல பிடிக்கிறதுக்கு உண்டான இடம் கடவுளை இருக்கு. ஆனா 10 பேர் ஏறல, 10 பேர் தான் ஏறி இருக்கா, அவ தாண்டவே இல்லையே. அது அப்ப அது எப்படி உபாயமாகும்? ஏன்னா தாண்டனம் என்கிற ஆசையே அவளுக்கு இல்லை. 10 பேர் ஏறினாலும் ஏறினவாளுக்கு இந்த காவேரி கரையை அந்த பக்கம் போகணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அவ படகுல ஏறிட்டா. மிச்சம் 10 பேருக்கு அந்த ஆசையே இல்லை. அப்ப அந்த ஆசை இல்லாதபடியால அவ ஏறலன்னு தெரியுது. அப்ப அந்த ஆசை என்னது? அதான் முக்கியம். அந்த ஆசை என்னது? அப்ப என்னிடத்துல ஆசை இருந்தது இல்லையா, அந்த ஆசை உபாயமா? நான் காவேரியை கடப்பதற்கு என்னுடைய ஆசை உபாயமானா, சாமி ஆசை உபாயமா இருந்தா படகு இல்லாமே நீ தாண்டி இருக்கலாமே. ஆசை உபாயம் ஆகாது. எது உபாயமாகும்? படகு உபாயம். அப்ப தாண்டனம் என்கிற ஆசை என்னது? தாண்டனம் என்கிற ஆசை இருக்கணும். அந்த ஏன்னா மிச்சம் 10 பேருக்கு தாண்டனம் என்கிற ஆசை இல்லை. அவ இந்த கரையிலே இருந்துட்டு இருக்கா. மிச்சம் 10 பேர் தாண்டியாச்சு, அவ அந்த கரைக்கு போயிட்டா. அப்ப அவளுக்கு தாண்டனம் என்ற ஆசை வந்துட்டோனோ? அந்த ஆசை என்னது? அதுதான் அதிகாரி விசேஷனம். புரியுதா? அதுதான் அதிகாரி விசேஷனம். யார் தாண்டனம்னு நினைக்கிறானோ அவனுக்கு இருக்க வேண்டிய தன்மை, இருக்க வேண்டிய ஆசை, அந்த ஆசைதான் அதிகாரி விசேஷனம். அந்த தன்மை என்னிடத்துல இருக்கு, இருக்கிறபடியாலே அதனால நம்ம என்ன தாண்டினேன். அப்ப நான் தாண்டினதுக்கு காரணம் என் ஆசை இல்லை, படகு உபாயம். படகோட்டியுடைய கருணை உபாயம். அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர, அப்ப நான் சரி சுவாமி நான் ஆசைப்படலைன்னா போக முடியாது. நான் ஆசைப்படலன்னு வச்சுக்கேன், ஏன்னா ஏற்கனவே 10 பேர் போகலையே, அவ போகலையனும் அதே மாதிரி நான் ஆசைப்படலன்னா போக முடியாதுன்னு. அப்ப நான் ஆசைப்பட்டதுதான் போகிறதுக்கு காரணம் வச்சுக்கலாமான்னா சொல்ல முடியாது. ஆசைப்பட்டதான் காரணம் வந்துட்டனா படகு இல்லாமே நீ போயிருக்கணும், படகோட்டி இல்லாமலே நீ போயிருக்கணும். போகலையே. எப்ப நீ போகலையோ நீ ஆசைப்பட்டது காரணம் இல்லை. அப்ப ஆசைப்படலைன்னா நான் போக முடியுமா? போக முடியாது. அதைத்தான் சுவாமி சொல்றேன், நான் ஆசைப்பட்டபடியால் தான் போனேன்ற இல்லைன்னு. ஆசைப்பட்டது என்ன? அதிகாரி விசேஷனம். ஆசைப்பட்டது அதிகாரி விசேஷனம். அப்படிதானே? அதிகாரி விசேஷனம். யார் தாண்டன்னு நினைக்கிறானோ அவனுக்கு இருக்க வேண்டிய தன்மை அதிகாரி விசேஷம். அந்த தன்மை என்னிடத்துல இருக்கு. சரி, இப்ப இதையும் அப்படியே வச்சுருக்கோம். இப்ப 2 பார்த்துருக்கோம். ஒண்ணு காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மத்தொன்னு படகு அப்படின்னு. சரி, இப்ப அதை கொண்டு திருப்பி கொடுவோம். என் பிள்ளைக்கு இடம் வேணும்னு கேட்டணும். அந்த கல்லூரி முதல்வர்கிட்ட கேட்ட உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னாரு. உடனே என் பிள்ளையும் எழுதியாச்சு. உடனே சுவாமி என் பிள்ளையை கொண்டு போய் அந்த கிளாஸ்ல கொண்டு போய் உட்கார வைங்கோ அப்படின்னு சொன்னேன். உட்கார வைங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு? பிள்ளைய அழிச்சுட்டு வா, உன் பிள்ளைய அழிச்சுட்டு வா, நான் ஆசீர்வாதம் பண்ணணும். யாரு? கல்லூரி முதல்வர் சொல்றார்.
உன் பிள்ளைய அழைச்சின்னு வா, நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னார். உடனே என் பிள்ளைய உட்கார வந்து ஆசீர்வாதம் பண்ண கூட என் பிள்ளை இல்ல, என் பொண்ணு. என் பிள்ளை இல்ல, என் பொண்ணு. பொண்ணு கிடுக்குன்னு வந்தா, வீட்டு சேவிச்சா. சேவிச்ச உடனே அந்த கல்லூரி முதல்வர் பாக்குறாரு. என்ன யாரையும் அழைச்சுன்னு வந்திருக்க? யாரையும் அழைச்சுன்னு வந்திருக்க? உன் குழந்தை தானே சொன்ன, யாரையும் அழைச்சுன்னு வந்திருக்க? இதுவே என் குழந்தைதான், இதுவும் என் குழந்தைதான் அப்படின்னா, ஏன்னா இதுவே என் குழந்தைதான் சொல்லிட்டு இருக்க? இது பெண் குழந்தையாச்சே, இது ஆண்கள் கல்லூரி ஆச்சே, பெண் குழந்தை என்னமா சேர்க்க முடியும்? இல்லையே, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் கொடுக்குறேன்னு சொல்லி எழுதிட்டாலே அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சேர்க்க முடியாது. ஏன்னா இது ஆண்களுடைய கல்லூரி, பெண்ணை சேர்க்க முடியாது. இந்த இடத்துல பாருங்க, பெண்ணை சேர்க்க முடியாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்கோ. முதல்வருக்கு கருணை இருந்தது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியாச்சு, அதுவும் நல்லா இருந்தது. ஆனா அதிகாரிக்கு வேண்டிய விசேஷனம் இல்லை. அதிகாரிக்கு வேண்டிய விசேஷனம் எது? ஆணாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ஆண்கள் கல்லூரி அது. ஆணாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய அதிகாரி விசேஷம் இல்லை. உடனே ஒருத்தர் சொன்னார், சரி சுவாமி, அப்ப ஆணா ஒருத்தர் இருக்கார், ஆணா இருந்தபடியாலே கல்லூரியில இடம் கிடைச்சது, காலேஜில் சீட் கிடைச்சது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா? சொல்ல முடியுமானா? அது சொல்ல முடியாது. ஆணாக பிறந்ததுதான் உபாயம் சொல்லியாச்சுன்னா அப்ப அத்தனை பேரும் போகணும். அப்ப கல்லூரியில சேர்ப்பதற்கு எது வேணும்? அதிகாரம் பிறந்தபடியா கல்லூரி இடம் கிடைச்சது. என்ன அதிகாரம் வேணும்? என்ன அதிகாரம் வேணும்? அதிகாரம் வேணும். என்ன அதிகாரம் வேணும்? ஆணாக இருக்கக்கூடிய அதிகாரம் வேணும். ஆனால் அந்த அதிகாரி விசேஷனம் என்பது உபாயம் ஆகாது. அந்த அதிகார விசேஷனம் என்பது உபாயம் ஆகாது. நான் ஆசைப்பட்டது உபாயமாகுமா? காவேரி கடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டது என்னவா உபாயமாகும்? அது ஆசைப்பட்ட அப்படி பார்த்தா இன்னைக்கு எனக்கு 10,000 ரூபாய் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் சுவாமி, வந்துடுத்து. அப்ப நான் ஆசைப்பட்டதுனால வந்துடுத்துன்னு சொல்லலாம்னா பிரயத்தனம் படணும். அதுக்கு என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணா தான் கிடைக்குமே தவிர, ஆசைப்பட்டதும் கிடைச்சுன்னா லோக்கல்ல ரொம்ப குழப்பங்கள் வந்துடும். ஆசைப்பட்டது இன்னைக்குமே உபாயம் ஆகாது. அதே போல அப்ப அது என்னது? அதிகாரி விசேஷனம். அப்பனா என்ன? அந்த தகுதியை பெறுவதற்குண்டான அதிகாரம் என்னிடத்துல இருக்கு. அப்பன்னா சரணாகதி என்ன சுவாமி? சரணாகதினா என்னது? திருலோகாச்சாரியுடைய விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் வேதாந்த தேசிகர் வரல. அப்ப சரணாகதினா என்னது? பகவான் மோட்சத்தை கொடுக்கிறார். அவன் மோட்சத்தை கொடுக்கும் போது அதை பெற்றுக்கொள்வதற்குண்டான அதிகாரம் எங்கிட்ட இருக்கணுமோ? எல்லாருமே போக முடியாது. இப்ப எது போல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினார், அதனால என்னாரு காலேஜுக்குள்ள போயிட்டார். அப்ப அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எது? அதிகாரி விசேஷனம். அதே போல அதை பெற்று இந்த பிரபக்தி எது? அதிகாரி விசேஷனம். சரணாகதி எது? அதிகாரி விசேஷனம். அப்ப அது உபாயமாக ஆகாது. எது உபாயமாகாது? நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின உபாயமா? கிடையாது. எது? அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவருடைய கருணை தான் உபாயமே தவிர, அவருடைய கருணை தான் உபாயமே தவிர நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் சுவாமி அதனாலதான் அவர் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நான் 10 மார்க் தானே வாங்கியிருக்கேன், அது ஒண்ணுமே இல்லையே. அப்ப இருந்தாலும் அவங்க சீட் கிடைச்சு விட்டு. அப்ப எது காரணம்? கல்லூரி முதல்வனுடைய கருணை காரணம். அப்ப கல்லூரி முதல்வரின் கருணை உபாயம். அதே போல நான் சரணாகதி பண்ணேன். எத்தனை பாபங்கள், எத்தனை துஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. பகவான் பார்த்து இருக்கட்டும், போட்டோம், இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம், அவருடைய கருணையால கொடுத்தார். உடனே ஒருத்தர் சொன்னார், ஒரு பைத்தியம் சொல்லித்து, சுவாமி இவர் என்ன சுவாமி சமாஷனம் பண்ணிட்டார் சுவாமி, ஆச்சாரியன் திருவடிக்கு வச்சுட்டார், அதனால இவருக்கு மோட்சம் கிடைச்சதுன்னா இல்ல. ஆச்சாரியன் பார்த்து ரெக்கமெண்டேஷன் பண்ணார் பெருமாள்கிட்ட. ரெக்கமெண்டேஷன் இவ்வளவு இப்படி அது இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பகவான் பார்த்து தன்னுடைய நெருகேத்துக்க கட்டாட்சத்தாலே நமக்கு கொடுக்கலன்னா ஸ்ரீவைகுண்ட பிராப்தியே கிடையாது. அப்ப நம்ம சரணாகதி பண்ண வேண்டாமா? பண்ணணும். அதிகாரி விசேஷனம் இருக்கணும், அதுக்காக பண்ணணும். இந்த சம்பிரதாயம் தான் எது?
திரையோகாச்சாரிய சம்பிரதாயம். இதை நீங்க அப்படியே வச்சுக்கணும். அப்படின்னா நாம் பண்ணக்கூடியது ஒண்ணுமே கிடையாது, பகவான் தான் பண்றார். அதற்குண்டான அதிகாரி விசேஷனம் என்னிடத்தில் இருக்கணும். அதுதான் சரணாகதி. இதான் திரைலோகாச்சாரிய சம்பிரதாயம். ஆனா நாம் சரணம்னு சொல்லி மோட்சத்தை போய் நிக்கிறோம் அல்லவா, அப்ப பண்ணும் சரணாகதியோ பிரபக்தியோ எதுவுமே உபாயமாகாது, பகவானே உபாயம் அப்படின்றார். ஆனா வேதாந்த தேசிகர் என்ன தெரிவிக்கிறார்னா, சரணாகதி வியாஜ்ய உபாயம் என்றுதான் சொன்னார். நேரே உபாயம் பகவான் தான். நேரே எது போல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், அந்த எக்ஸாம் எழுதினேன்னா அது உபாயமா எனக்கு சீட் கிடைக்கிறதுக்கு? அது என்ன பண்ணும், அதிகாரி விசேஷம் பார்த்தோமோனோ. அத வேதாந்த தேசம் என்ன தெரிவிக்கிறார்னா வியாஜ்ய உபாயம், வியாஜ்ய உபாயன்றார். ஆனால் திரைலோகாச்சாரியார் வியாஜ்ய உபாயமும் ஆகாது, வியாஜ்ய உபாயம் ஆகாது. ஏன்னா அது பிரதான உபாயம், இது அப்பிரதான உபாயம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே உபாயம் பகவான் தான், ஈஸ்வரன் தான் ஒரு உபாயம், மற்றது உண்மையே கிடையாது. இப்ப இங்கு ஒரு நிலை சொல்றான் இல்லையா, ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு தவறான கருத்து சம்பிரதாயத்தில் வருது. தென்னாச்சாரிய சம்பிரதாயம், அதாவது திரைலோகாச்சாரிய சம்பிரதாயம், என் பிள்ளைலோகாச்சார சம்பிரதாயம்னா அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. அவருடைய திருவுள்ள கருத்தின்படி சம்பிரதாயம் இருக்கு, அப்புறம் அவர் சம்பிரதாயம் கிடையாது. இது ராமானுஜ தரிசனம் தான் மொத்தத்துல. அப்ப தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல பிரபக்தி உண்டா கிடையாதா, சரணாதி உண்டா என்ன? கண்டிப்பா உண்டு. ஏன்னா சில பேர் ஒரு தவறான கருத்து சொல்றாங்க, இவெல்லாம் பிரபக்தியை பண்றது இல்லை சுவாமி, பகவான் தான் நிர்யோஜிக்க கட்டாட்சம், நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கு, மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, நான் மார்பில் அப்படியே படுத்து தூக்கிட்டு இருக்கேன், பகவானை பார்த்து மோட்சம் கொடுத்துருவார், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. சரணாகதி உண்டு, சரணாகதி பண்ணித்தாகணும். சரணாகதி வேண்டாம்னு யாருமே மறுக்கவே இல்லை. திரைலோகாச்சார தொடக்கமாக அத்தனை மனவாளமான பர்யந்தம் பரியந்தம் யாரும் மறுக்கல. சரணாகதி பண்ணவில்லைன்னா மோட்சத்துக்கு போக முடியாது. திரைலோகாச்சார சம்பிரதாயம் மோட்சத்துக்கு போக முடியாது. இத வேதாந்த தேசிகரும் இதைதான் தெரிவிக்கிறார், லோக தேசிகரும் இதைதான் தெரிவிக்கிறார். என்ன சொல்ல, லோக தேசிகன் புதுசா, லோக தேசிகன் தான் திரைலோகாச்சாரியர். நம்ம குரூப்பே லோகதேசிகன் குரூப் தான். லோகதேசிகன் இருந்தா பிள்ளலோகாச்சார பேரு லோகதேசிகன் பேரு, அவருக்கு வேதாந்த தேசிகன் பேரு. ஒரே ஒரு சப்தங்கள் தான், ஒரு சப்தம் தான் மாறுது. வேதாந்த தேசிகர், லோக தேசிகன் அப்படி இருக்கு இல்லையா. இந்த லோக தேசிகம் வேதாந்த தேசிகம் ஒரு வாசி உண்டு. சரணாகதி ரெண்டு பேரும் பண்ணித்தான்னு சொல்றா. வேதாந்த தேசிகர் சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லல, திரைலோகாச்சாரம் சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டு பேரும் சரணாகதி பண்ணித்தாங்கணும். ஆனா சரணாகதியின் ரூபம் என்பதுதான் பேச்சு, ரூபம், அதோட வடிவு இருக்கு இல்லையா. சரணாகதி என்பது வியாஜ உபாயமா அல்லது பிரதான வியாஜ உபாயம், அது நொண்டி சாக்கு உபாயம் என்பது வேதாந்த தேசியுடைய திருவுள்ளம். அது இல்ல, சரணாகதி என்பது அதிகார விசேஷனம் என்பது லோகதேசியுடைய திருவுள்ளம். என்ன புரியுறதா? வியாஜ உபாயம், அவர் ஏன் சுவாமி வியாஜ உபாயம் சொன்னார், இவர் ஏன் பிரதான உபாயமே இல்லைன்னு சொன்னார்? சுருக்கமா சொல்றேன். ஆனா இது சந்தேகம் நீங்க கேட்கலாம், நீங்க கேட்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இதை நீங்க இழுத்துட்டு போய் மேற்கொண்டு இதுலயே நீங்க உங்க டயத்தை செலவழிக்க வேணா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருக்க நான் ஒன்று சொல்லிடுறேன். அவர் ஏன் சொல்றாருன்னா, சரணாகதி வியாஜ உபாயம் சொல்லணும்னு வச்சுக்கேன், இவன் ஏற்கனவே எத்தத்தின்னா பித்தம் தெளியன்னு இந்த ஜீவாத்மா இருக்கான். ஜீவாத்மா இருந்துட்டான்னா என்ன ஆகும்னா, அது வியாஜ உபாயம் சொல்லிட்டார் சுவாமி அப்படின்னு இருக்கா. அப்ப என்னன்னா, நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால இவன் சரணாகதி பண்ணி வந்துடுவான். அதனால சரணாகதி ஒரு உபாயம் வச்சுக்கோ, வியாஜ உபாயம், நொண்டி சாக்கு உபாயம் வச்சுக்கோ. இல்லைன்னா சரணாகதி இவன் பண்ண வர மாட்டானே என்கிற சந்தேகம் வேதாந்த தேசிகருக்கு. திரைலோகாச்சாரம் என்னன்னா, ஓ வியாஜ உபாயம் சொல்லியாச்சுன்னா சாஸ்திரம் பொய்த்து போயிடுமே, பகவான் சுதந்திரனாச்சே, ஓ இது கொண்டுதான் பகவான் கொடுக்கிறான் என்கிற குற்றம் வருமோனோ, அந்த குற்றம் சாஸ்திரத்துக்கு கூடாதோனோ, பகவானுக்கு கூடாதோனோ. அப்ப என்னன்னா அது உபாயமே கிடையாது.
அப்ப எது உபாயம்? பகவானே உபாயம். இப்ப இந்த ரெண்டு எது சரி நீங்க முடிவு பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தர் பசியால இருந்துட்டு இருக்கார். அங்க ஒரு தனவான் இருக்கார். அந்த தனவான் யாரெல்லாம் பசியா இருக்காளோ அவளுக்கெல்லாம் சோறு போட்டு இருக்கார். நீங்க போய் என்ன சாப்பிடுங்க அப்படின்னு நேரா போனார். அந்த பகவான் அந்த தனவான்கிட்ட இந்த கொடைவள்ளல் அவர்கிட்ட பிரார்த்தித்தார். சாப்பிடுமே அப்படின்னார். உடனே சாப்பிட்டார். சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டார். உடனே பக்கத்தில் இருக்கிற சொல்றார், அவர் போய் பிரார்த்தித்தார். அவர் பிரார்த்தித்தபடியாலே அவர் என்ன பண்ணார்? கொடுத்தார், சாதம் போட்டார், அதனால சாப்பிட்டார். ஒரு சாராருடைய கருத்து. இன்னொருத்தர் பார்க்க அவர் என்ன சொன்னார்? இருக்கட்டவங்க, பிரார்த்திக்கட்டவங்க, அவருடைய கருணை உள்ளத்தால அவர் கொடுத்திருக்கார். ஏன்னா அப்பனா யாரெல்லாம் சாப்பிடலையே அவளுக்கெல்லாம் கொடுத்திருக்கணுமோன்னு அவர் கொடுக்கலையே. அப்ப யார் கருணை உள்ளம் படைத்தவர் அவ தானே கொடுத்திருக்காரு. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுத்துல எது சரின்னு? பிரார்த்தித்தபடியால் கொடுத்தாரான்னா பிரார்த்திக்கலன்னா கொடுக்க போறது இல்லை. சரி, கருணை உள்ள இல்லைன்னா கொடுப்பாரான்னா கொடுக்க போறது இல்லை. ரெண்டுமே வரப்போறதுன்னு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரெண்டு நிலையும் அவளுடைய நிலைக்கு தகுந்தாப்பற அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்பற அவ எடுத்துட்டான். என்ன காரணம்னா, சரணாகதி பண்ணலேன்னா இவன் பண்ணனே, சரணாகதியே வேண்டாம் பகவான் தான் கொடுக்குறாருன்னா இவன் பண்ணவே வரமாட்டானே என்கிற ஒரு நிலை வேதாந்தேசிக்கிறது. ஓ, உன்னுடைய சரணாகதியால் தான் அவன் கொடுக்குறான்னா பகவானுக்கு ஆபத்து வருது, பகவான் தானே பிரதானம், சுதந்திரனாச்சே. இது லோகதேசிகுடைய நிலை. இருக்கட்டும், இப்ப அதோட நிறுத்திக்கிறேன். இப்ப இருக்கு இல்லையா? ஆக நாம் காணும் சொன்னா இல்லையா, இப்ப அதிகாரி விசேஷனம் அதுன்னு சொன்னார். எது? நாம் பண்ணக்கூடிய சொன்னா அதிகார விஷயம் உபாயமா இருக்காது, உபாயமாக பிரம்மம் தான் இருக்கும். அப்ப சரணாகதி நிச்சயம் பண்ணி ஆகணும் என்று. இப்ப இங்க இருந்து அந்த இடத்துக்கு படகுல தாண்டணுமோனோ என்கிற எண்ணம் எனக்கு இல்லைன்னா நான் தாண்டுவேனா? நான் இங்க படகுல இருந்து இந்த காவேரி கரையில இருந்து அந்த காவேரி கரைக்கு தாண்டணும்ங்கிற எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கேன், என்னால் தாண்ட முடியுமா? அப்ப அந்த எண்ணத்தை தெரியப்படுத்துவதுதான் பிரபக்தி. துவமேவ உபாய பூதோ மே பவ. இது பிரார்த்தனா மதி சரணாகதி. புத்தி விசேஷம் தான் சரணாகதி, புத்தி விசேஷம் தானே. அப்ப பிரபக்தி என்பது ஓர் ஆசை. தேவரீரே உபாயமாக இருக்கணும், அடியேனுக்கு மோட்சம் போகணும், மோட்சம் போகணும் என்கிற ஆசை அடியேனுக்கு இருக்கு. அந்த ஆசை ஒரு அறிவு, அதான் தர்மபுத்த ஞானம். அந்த ஆசை ஒரு அறிவு, அந்த அறிவு தான் என்னது? தர்மபூத ஞானம். அப்ப அந்த அறிவின் வெளிப்பாடாகத்தான் எல்லாமே இருக்கு. அப்ப பிரபக்தியும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான், பக்தியும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான், வியாஜ்ய உபாயமும் தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான் அப்படின்னு. அப்பன்னா அந்த அறிவின் வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அதை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். அப்ப அதன் பிறகுதான் இவர் என்ன சொன்னார் பின்பு. அப்ப அடிப்படையில முதல்ல தர்மபூத ஞானத்தை கொடுத்துட்டார். கொஞ்சமாவது அதுக்கு என்னது நகாசு வேற எல்லாம் பண்ணணும், மெருகு விட்டணுமோனும். நகாசு வேறனா தர்மபூத ஞானம் வந்து விட்டுணும் பேசும். தர்மபூத ஞானம் இருக்கு சுவாமி, பாத்துக்கிறேன் அப்படின்னா இல்ல, அதுக்கு நகாசு வேற எல்லாம் பண்ணணும், மெருகு விட்டணுமோனும். அப்ப நாம் செய்யும் பக்தியோ பிரபக்தியோ, அந்த பக்தியோ பிரபக்தியால சந்தோஷப்பட்ட பகவான் கொடுக்கிறார். இது ஒரு பட்சம். ஆனால் மற்றொரு பட்சம், பகவானின் நிருகேத்துக்கு கிருபையாலே பக்தி பிறந்தது என்பது மற்றொரு பட்சம். இப்ப நம்ம காலட்சத்துக்கு வந்திருக்கோம். நானா வந்தேனா, நானா சொல்றேனா, நீங்களா கேட்கிறேல? பகவானுடைய அனுகிரகத்தால கேட்கிறேன், அவருடைய நிருகேத்துக்கு கிருபையால கேட்கிறேன். அப்பனா பகவானுடைய நிருகேத்துக்கு கிருபையால் தான் பக்தியும் பிரபக்தியோ பிறந்தது. இது ஒரு பக்கம். அதாவது கிருபா ஜென்மமா கிருபா ஜனகமா, கிருபா ஜன்மமா ஜன்யமா, ஜன்மம் இல்ல ஜன்யம், கிருபா ஜன்யமா கிருபா ஜனகமா அப்படின்னா கிருபா ஜன்யம் அப்படின்னா நாம் செய்யும் பிரபக்தி பகவானின் கிருபையை கிளப்புகிறது.
நாம் செய்யும் பிரபக்தி, நான் ஒரு பிரபக்தி பண்ணினோம், அந்த பிரபக்தி பகவானுடைய கிருபையை கிளப்புகிறது. இது ஒரு பட்சம். பகவான் கிருபை என்னிடத்தில் பிரபக்தியை பிறப்பித்தது, இது ஒரு பட்சம். இந்த ரெண்டு பட்சம் தான் பிரதானம். இன்னும் 2-3 தடவை சொல்றேன். நாம் செய்யும் பிரபக்தி பகவானின் கிருபை, நான் பிரபக்தி பண்ணினோன்னு அதனால பகவானுக்கு கிருபை பிறந்தது, இது ஒரு பட்சம். இல்ல சுவாமி, பகவானின் கிருபையால தான் என்னிடத்திலே பிரபக்தியே பிறந்தது. நான் பிரபக்தி எனக்கு வந்து தோணும், அது பகவத் கிருபையால வந்தது, இது ஒரு சாராவுடைய கருத்து. இல்ல நான் பிரபக்தி பண்ணினேன் அதனால எனக்கு கிருபை பண்ணணும், பகவானுக்கு கிருபை பிறந்தது, இது ஒரு சாராவுடைய கருத்து. அப்ப கிருபையை பிறப்பிக்கிறதா அல்லது கிருபையால் பிறந்ததா? நாம் பண்ணக்கூடிய காரியத்தால் பகவானுக்கு கிருபை பிறந்தது ஒரு சாரார். பகவத் கிருபையாலே நான் பிரபக்தி பண்ணினேன், இது ஒரு சாராடு. அப்ப கிருபையால் பிறந்தது என்பது தென்னாச்சாரிய சம்பிரதாயம், வேதாந்த தேசிகள லோக தேசியுடைய சம்பிரதாயம். கிருபை பிறப்பித்தது, என்னுடைய கிருபை என்ன கிருபையை என்ன நான் பிரபக்தி பண்ணினோன்னு அதனால பகவானுடைய கிருபை பிறந்தது அப்படின்னு சொல்றது வேதாந்த தேசியோட சம்பிரதாயம். இந்த ரெண்டுத்துக்கும் வாசி தான் வித்தியாசம். அப்பனா இப்ப நம்ம நியாயமா பார்த்தா நம்ம காலட்சேபம் அத்தனை பேர் வந்திருக்கோம், பகவத் கிருபையால வந்தோமா இல்ல எனக்கு ஏதோ ஒரு தர்மபூத ஞானம் இருக்கு, அந்த தர்மபூத ஞானத்தை வைத்துக் கொண்டு நான் பகவானை பிரார்த்தித்தேன், பிரார்த்தித்தபடியால் அவருக்கு கிருபை பிறந்தது, அந்த கிருபையால் நான் காலட்சத்துக்கு வந்தேன். இந்த 2 இதுல எது சரி? அடியேனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல சுவாமி பகவத் கிருபையால தான் எனக்கு காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன், பகவத் கிருபையால தான் நானே இருந்துட்டு இருக்கேன். அப்ப நீ சரணாகதி பண்ணிட்டிய சுவாமி, என்னன்னா அதுவும் அவனுடைய கிருபையாலே. உணர்விலும்பல் ஒருவனை அவனதருளா உடற்பொருட்டு உன் உணர்வுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருளே, அவனது இன்னருளே என்று தெரிகிறாயா? ஆக அப்ப கிருபையை பிறப்பித்தது தேசிக சம்பிரதாயம். இதுதான் 2 பேருக்கும் வாசி. அப்ப கிருபையோ பக்தியோ பிரபக்தியோ எதுவும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை என்ன பாருங்க, இது இல்லைன்னு சொல்ல, அவ 2 பேருமே 2 விஷயம் சொல்லியிருக்கா. கிருபையும் உண்டு, பக்தியும் உண்டு, பிரபக்தியும் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா எல்லாம் உண்டுன்றதுக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனா மாறுபட்ட கருத்துக்கள் உண்டுன்றதுக்காக முந்திலாம் கச்சேரியில வைப்பா, காலட்சேபம்லாம் வைப்பாளனும், அப்பெல்லாம் கீழே தான் உட்காந்துக்கணும். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது, சாமிண்டே கேட்கறா காலட்சேபம்லாம் எல்லாரும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம். அப்ப அந்த ஜமக்காலம் போட்டு வரணும். அந்த ஜமக்காலத்துல ஒரு நூல் ஒன்று வெளியில வந்திருக்கும். அந்த நூல் வெளில வந்திருக்குமோனோ, அந்த உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது அந்த நூல் வெளில வந்திருக்கும். அந்த காலத்துலலாம் உபன்யாசம் காலட்சேபம்னா ஒரு 1.5 மணி நேரம்லாம் கிடையாது, 3 மணி நேரம். ஆரம்பிக்கும் போது வெளில வந்திருக்கும். ஆயிட்டு 2 மணி நேரம் காலட்சேபம் முடியாச்சு, ஜமக்காலத்தையே காணும். என்ன சுவாமின்னா நூலை ஒவ்வொன்றா இழுத்துட்டே வர்றார். அப்புறம் பார்த்தா ஜமக்காலத்தையே காணும். என்ன சுவாமி, இவருடைய சாமர்த்தியத்தை எல்லாம் எங்க காமிக்கிறாரு? அந்த நூலை இழுக்கிறதுல காமிச்சுட்டு இருக்காரு. அது பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? ஜமக்காலத்துல ஒரு நூலை வந்துருத்தா, எப்படி வந்துருத்து, எப்படி வேறுபாடு தெரியுது. வந்துருத்துனா என்னன்னா, அந்த ஊரை நல்லா முண்டாச்சு கண்ணி நல்லா சுட்டி வேற ஏதாவது நூல் கிடைச்சா அதையும் சுட்டணும். சுத்த முடியலையா, அந்த நூலையும் நல்லா சுட்டி அதுக்கு மேல நல்லா தட்டி மேல உட்காந்துட்டோம்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த ஜமக்காலம் வரும். அதை பண்ணாம அந்த நூலை போலதான் சம்பிரதாயம். அப்ப என்ன பண்ணோம், ஏதோ ஒரு சிறிது இருக்குன்னா அது ஊதி பெருசு பண்றதுல பிரயோஜனம் இல்லை. பெருசு பண்றதுல அவருடைய கருத்து இது, இவருடைய கருத்து இது, அவ்வளவுதானே தவிர. அப்ப சரி, இப்ப 2 பேர்ட்டையும் கேட்டு, சுவாமி நீர் சொன்னீர், அப்ப பெருமாள் தானே பிரதான உபாயம், பிள்ளைலோகாச்சார் போய் கேட்போம். பிரிய கேட்போம்னா நேரம் சீவேகனுக்கு போய் கேட்கணும் சொல்ல, சும்மா ஒரு பேச்சுவார்த்தை சொல்லணும். பிள்ளைலோகாச்சார் போய் கேட்போம், சுவாமி நீர் பிரதான உபாயம் பகவான் தான் உபாயம், மற்றதும் உபாயம் கிடையாது, இதெல்லாம் என்னது அதிகாரி விசேஷம் சொன்னேன். அப்ப நான் பிரபக்தியை பண்ண வேண்டாமோ, அவர் கொடுத்துருவாரா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா, அதெல்லாம் கிடையாது, நீ பிரபக்தி பண்ணிதான் ஆகணும்னா, பிரபக்தி பண்ணிதான் ஆகணும்னா. சரி, இங்கிருந்து நேரம் வேதாந்த தேசியத்தை போனோம். வேதாந்த தேசியத்தை போயிட்டு
சுவாமி நீர் என்ன சொன்னீர்? வியாஜ உபாயம் சொன்னீருனோ? ஆமா, வியாஜ உபாயம். அப்பன்னா என்னன்னா, நான் பண்ணதுனால்தான் பகவான் கொடுத்தாருன்னு நீர் ஒத்துக்கிறீரா? கிடையாதுன்னு அவரும். ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான் இருந்துருக்கா. நான் பண்ணினபடியாலே பகவான் கொடுத்தான ரெண்டு பேருமே ஒத்துக்கல. ஆனா என்ன நடுவுல என்ன ஏற்பட்டுன்னா, வியாஜ உபாயம்னு வேதாந்தேஸ்வர கருத்து. உபாயமே கிடையாது என்பது தென்னாச்சாரியருடைய இளலோகாச்சாரிய கருத்து. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது கொஞ்சம் இருக்கு, அதை ஊதி 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 பெருசா பண்ண வேண்டாம். இதுக்கு சொல்றேன்னா அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால முக்கியமா 18 வித்தியாசங்கள் இருக்குன்னுவா. வடகலைக்கும் தென்கலைக்கும் 18 வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லுவா. இல்லைன்னா 18 அது தேவையே இல்லை. 18 அத்தியாயத்தை முதல்ல படிக்கணும். பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள், 18 ஆத்ம குணங்கள் சொல்லியிருக்கான் கண்ணன். அந்த ஆத்ம குணம் தெரிஞ்சுட்டா இப்போதைக்கு இந்த 18 வித்தியாசம் ஏதாவது உதவ போறதா? இது மோட்சத்தை கொடுக்க போறதுன்னா ஒண்ணும் கிடையாது. இன்னும் அதெல்லாம் பாலாத்துல தள்ளுறதுக்கு தான் இதெல்லாம், இந்த வித்தியாசம்லாம். இதுக்கு சொல்ல வேணா, ஏதோ போகலாமே தவிர நாம் இருக்கிற நிலைக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவ எங்கேயோ இருக்கா. அவ்வளவு பெரிய ஞானவான்கள் அவெல்லாம் இருக்கச்சே நாம எங்கேயோ கீழே அதில் பார்த்துருக்கோம். முதல்ல நாம் அவ இருக்கிறது 500 படிக்கு மேல இருக்கா. நாம கீழ்படியில இருக்கோம். முதல்ல 4 படி ஏறணுமானோ, ஏறினதுக்கு அப்புறம் தான் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்கணுமானோ. பெரிய மகாச்சாரம் 2 பேருக்கும் வித்தியாசம் பேர் இருக்கா. என்ன என்பது பேசியிருக்கா. நமக்கு ஏதாவது யோகியதை இருக்கன, அது இதை சொல்றது கூட யோகியதை கிடையாது. ஆனா சொல்லணுமே, தர்மபூத ஞானம் கொடுத்துட்டாலேன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் தவிர, அப்ப ரொம்ப உயர்த்தியான ஞானிகள் அவர்கள் கண்ணோட்டமே மாறுபடுதான் செய்யும். இதை விடுத்து அது எனக்கு அந்த விஷயமே தெரியாது, ஏதாவது தெரிஞ்சா பரவாயில்ல, இதை வச்சுட்டு அவர்கள் இப்படி பேசினாலே அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அப்படின்னு வர. திடீர்னு ஒருத்தர் ஊரார். பூசா ஒருத்தர் வந்து நேரம் வந்து கேள்வி, சாமி என்னமோ இந்த மாதிரி இந்த கைவல்யார்த்துக்கு ஏதோ 2 பேரும் வித்தியாசம் உண்டாமே அப்படின்னு வர. உடனே அவரை பார்த்து கேட்கணும், சுவாமி நீங்க வரும் எத்தனை வருஷமா நீங்க காலட்சேபத்துக்கு வந்து? இன்னைக்குதான் சுவாமி வந்திருக்கேன். இன்னைக்குதான் காலட்சேபத்துக்கு வந்திருக்காரு, ஒண்ணுமே தெரியாது. உடனே இதை பத்தி கேட்டு இருக்காருன்னா பிரயோஜனமே இல்லை. எதுக்கு சொல்ல வேணா? ஆக இப்படிதான் பக்தி பிரபக்திகள் இருக்கு. இதை சுருக்கமாக தான் பார்த்தோம். ஆக 2 பேருக்கும் பிரபக்தி உண்டு. இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த விஷயம் முடிஞ்சுடுத்து. இதுக்குள்ள முடிச்சுன்னு தான் முடிச்சேன். இந்த விஷயம் முடிஞ்சது. எது? லோகதேசிகனுக்கும் வேதாந்தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்ன? வியாஜ உபாயம் உபாயமே ஆகாது தான். அவரும் பூர்ணமான உபாயம் வேதாந்தேசிகர் தெரிவிக்கல. இவர் உபாயமே உள்ளே சொல்றார், நொண்டி சாக்கு உபாயமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் வேதாந்தேசிகர் திருவுள்ள கருத்து. இருக்கட்டும். இப்ப பக்தி பிரபக்தி இருக்கு இல்லையா? இந்த பக்தி பிரபக்தி இருக்கு இல்லையா? இப்ப அந்த விஷயம் முடிஞ்சிருக்கு, அதை நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். இந்த பக்தி பிரபக்தி இருக்கணும். இதுல இந்த பிரபக்தி என்பது பக்திக்கும் உண்டு பிரபக்திக்கும் உண்டு. என்ன சுவாமி புதுசா சொல்லிட்டு இருக்கேன்? பிரபக்தி வந்தது சரணாகதி, பக்தி சரணாகதி. என்ன? பக்திக்கும் பிரபக்தி உண்டு, பிரபக்திக்கும் பிரபக்தி உண்டு. அப்படின்னா யாருக்கும் பக்தி உண்டு, முன்ன பண்ண முடியுங்க, யாருக்கும் பிரபக்தி உண்டு, ரெண்டுமே உண்டு. இப்ப பிரபக்தியில ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ, அப்பனா சரணாகதி ஒருத்தர் பண்ணாரணும், அவளுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா பாத்துங்க, பிரபக்தியில ஒருத்தர் இருக்கார், சரணாகதி நிட்டையில ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பக்தி, அவருக்கும் பக்தி உண்டு. அதே ஒருத்தர் பக்தி நிட்டையில இருக்கார், அவருக்கு பிரபக்தி இல்லையான பிரபக்தி உண்டு. அப்ப என்னன்னா ரெண்டுமே 2 பேருக்கும் உண்டு. பக்தியில இருக்கிறவருக்கும் பக்தி நிட்டையும் உண்டு, பிரபக்தி நிட்டையும் உண்டு. பிரபக்தியில இருக்கிறவாளுக்கு பிரபக்தி நிட்டை உண்டு, பக்தி நிட்டை உண்டு. அப்ப பக்தனுக்கும் பிரபக்தி உண்டு, பிரபன்னனுக்கும் பிரபக்தி உண்டு. அதே போல பிரபக்தி பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் பக்தி உண்டு, பிரபக்தியில் இருக்கிற பிரபக்தி உண்டுன்னு எதுவுமே விட்டு போகாது. இப்ப பக்தினா என்ன? பக்தினா என்ன என்னன்னு பார்ப்போம். பக்தினா இப்ப அது சாத்தியோபாயம் இருக்கு. இப்ப அதை விட்டுடுங்க. இப்ப இத்தனை நாள் நம்ம பார்த்தது சித்தோபாயம். பிரபக்தி விஷயத்துல லோகதேசிகனுக்கும் வேதாந்தேசிகம் இருக்கக்கூடிய சிறு வேறுபாடு, வேறுபாடுன்னு சொல்லப்படாது, இதுதான் பிரியத்துக்காக சொன்னேன். அதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப பக்தின்னா என்ன? பக்தி என்றானது சாத்தியோபாயம். நாம் சாதிக்கப்படுவது பக்தி, நம்முடைய பிரயத்தனத்தாலே சாதிக்கப்படுவது பக்தி. அப்ப என்னன்னா கர்ம ஞானங்களால் சாதிக்கப்படுவது கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, இந்த ரெண்டையும் வழியாக கொண்டு பக்தி சாதிக்கப்படுகிறது. கர்மயோகம் செய்யணும். கர்மயோகம் பண்ணா சித்த சுத்தி ஏற்படுறது. சித்த சுத்தி ஏற்படுத்த உடனே அது என்ன பண்ணும்?
ஞான யோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஞான யோகம் செய்வோம். ஞான யோகம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆத்ம சாட்சா்காரம் தெரியும். சுவாமி இப்ப இதெல்லாம் எதுக்கு சுவாமின்னா, இதுவும் என்ன தர்மபுத்த ஞானம் தானே. ஆனா இது நம்முடையது இல்லை. இப்ப பக்தி யோகத்துல நம்ம இருக்க போறோமா இல்ல, கர்ம யோகத்துல நம்ம இருக்க போறோமா இல்ல, ஞான யோகத்துல நம்ம இருக்க போறோமா இல்ல. அப்ப தேவையில்லையே சுவாமின்னா தர்மபூத ஞானம் சொல்ல போனோம். அந்த தர்மபூத ஞானத்துல கர்ம ஞான பக்தி யோகம் இருக்கணும். அதெல்லாம் அது சொல்லித்தாங்க. ஆக ஆக கர்மயோகம் பண்றோம், சுத்த சுத்தி ஏற்படுறது, ஞான யோகத்துல கொண்டு போய் சேர்க்கறது. ஞான யோகம் பண்றோம், ஞான யோகம் பண்ண உடனே ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மா பத்தி தெல்ல தெரியாது நல்லா கொடுக்கறது. உடனே நிறுவது அது பக்தி யோகம் ஏற்படுது. அப்ப கர்ம ஞான சககிருத பக்தின்னு கர்ம கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, இவைகளை வழியாக கொண்டு பக்தி யோகம் பிறக்கும். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி, ரெண்டு இவைகளை வழியாக கொண்டு பக்தி யோகம் பிறக்கும். மோட்சோபாயம் பக்தி தான். அப்ப மோட்சத்தை கொடுப்பது பக்தி தான். இதுல ரெண்டு கருத்து இருக்கு. இந்த ரெண்டு கருத்து சம்பிரதாய பேதம் கிடையாது. இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கருத்து. இதுல ரெண்டு கருத்து இருக்கு. இது சம்பிரதாயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுல லோகதேசிகனுக்கும் வேதாந்தேசிக்கும் இந்த சம்பிரதாய வேறுபாடு உண்டான இதுல கிடையாது. இது சாஸ்திரத்துல ரெண்டு வேறுபாடு சொல்லியிருக்கு. என்னன்னா சாஸ்திர காலத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, இது கருத்து வித்தியாசம் உண்டு. பக்தி யோகம் நேரே மோட்சோபாயம், இது ஒண்ணு. கர்மயோகம் நேரே மோட்சோபாயம், ஞான யோகம் நூறே மேரே மோட்சபாயம், இது ஒரு சாராவுடைய கருத்து உண்டு. இல்ல கர்மயா ஞானங்கள் சககிருதம் பண்ண பக்தி யோகம் நேரே மோட்சபாயம், இந்த சாரம் உண்டு. என்னன்றது நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார்ஜிய துளேசனம் ஆச்சாரியம் திருடிலேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்களா இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் கார்த்தால ஸ்ரீமத் பாகவதம் காலட்சேபம் உண்டு. சாயங்காலம் இதே பிரகாரம் 5 மணிக்கு யதீந்திர மத தீபிகா காலட்சேபம் உண்டு. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி தேவத திருவடிகளுக்கு பல்லாண்டு அடியன் சுவாமி தன்யஸ்வாமி சுவாமி பாக்கியம் பாக்கியம் சுவாமி அடியன் சொல்லுங்க கிருஷ்ணா. சுவாமி இந்த அதிகாரி விசேஷம்னு பிள்ளைலோகாச்சாரியர் சொல்றதும் ஒரு வியாஜ உபாயம்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். அதாவது பெரிய டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது சுவாமி. அதாவது இந்த சண்டை போடத்திலே கூட ஒரு நியாயமே இல்லை போல இருக்கு. இதை வச்சுன்னு பிரிக்கிறது அது அப்படி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது ரெண்டு பேருமே உபாயம், அதாவது பிரதான உபாயம் பகவான் தான், அதுல சந்தேகமே இல்லை. வேதாந்த அதான் தெரிவிக்கிறார். ஆனா எனக்கு ஒரு சம்பிரதாயத்தை மாத்தணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணுமோன்னு. இப்ப ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு இன்னொரு கட்சிக்கு நான் புதுசா ஆரம்பிக்கிறேன், அதுக்கு அடையாளம் வேணுமோ. கொடி மாறும், கொள்கை கொஞ்சம் மாறும், அதுதான் அந்த இதுதான். வேற எதுவுமே இல்லை. தென்னாச்சாரிய அதாவது பிள்ளைலோகாச்சார சம்பிரதாயத்துல பத்தி உண்டுன்ற மாதிரி சொல்றேன். ஆனா அவங்க பஞ்சசம்ஸ்காரம் மட்டும்தானே இருக்கு, வரன்யாசம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் இல்ல போல இருக்கு. அப்ப அந்த சரணாகதின்றது அந்த பஞ்சசம்ஸ்காரத்திலே இருக்காது, அதுக்குள்ளேயே இருக்காது. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கும் போதே சரணாகதி ஆயிட்ட மாதிரி அர்த்தம். எல்லாமே வரன்யாசம் சரணாகதி எல்லாமே பஞ்சசம்ஸ்காரம் ஆகும்போதே பூர்த்தி ஆயிடுறது. ஆனா வடகல சம்பிரதாயத்துல அது தனியா எடுக்கணும், தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சரணாகதின் ஆச்சாரியனுடைய திருவடி பத்தியாச்சுன்னா தாபகா புண்டகா ததா நாமகா மந்த்ரோ யாகசிய பஞ்சமகான்னு வரச்சையே அதுல எல்லாமே வந்துடுது. ரகசியத்திரையம் வந்துடுத்துனாலே உனக்கு அங்கேயே உனக்கு பரன்யாசம் சேர்த்து வந்துடுறது. அதனால பரன்யாசம் அப்பே ஆயிடுறது, தனித்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அது தனித்து பண்றதுக்கு என்ன காரணம்? வியாஜ உபாயம். புரியுதா? நல்ல புரியுது. சொன்னதால பரன்யாசம் தனியா பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. இது பின்னாடிதான் ஏற்பட்டிருக்கு. வேதாந்த காலத்துல கிடையாது, கிடையாது. அவரே சொல்றாரு எங்களுக்குள்ள இது இன்னும் எங்களுக்கு மாறுபாடு இருக்கே தவிர சம்பிரதாய மாறுபாடு கிடையாதுன்னு அவரே தெரிவிக்கிறார். வேதாந்தத்தையும் தெரிவிக்கிறார், சம்பிரதாய மாறுபாடு கிடையாது அப்படின்றாரு.
அதே மாதிரி ராமானுஜர்ன்ற அந்த உத்தாரக ஆச்சாரியருக்குடைய சம்பந்தம், திருவடி சம்பந்தம் ஏற்படுறதுக்கு தான் அந்த பஞ்சசம்ஸ்காரம். ஆமா அந்த சுதர்ஷன பூஷணத்துடைய அந்த இது ஆச்சார அபிமானம் வர்றதுக்கு அவருடைய அபிமானம் தான் உத்தாரகம். அப்ப அந்த அந்த அபிமானத்தை பெறறதுக்கு தான் நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்றோம். இப்ப பெருமாள் கூட உபாயம் இல்ல, ஆச்சாரியருடைய அந்த இதுதான், அதாவது ஆச்சாரியன்றது அந்த உத்தாரக ஆச்சாரியர் ராமானுஜர். ஆமா அப்படின்றதுதான் நாங்க மெயின் இதுவா வருது. அப்ப பெருமாள் கூட உபாயம் இல்லைன்ற மாதிரி கிட்டத்தட்ட கரெக்ட். அதுதான் இப்ப கொஞ்சம் மாத்திரா என்னன்னா, தேசிகன் தான் பிரதான உபாயமா கொஞ்சம் மாத்திட்டு வரா. அது கொஞ்சம் தவறான கருத்துக்கள். இது முதல்ல அது கிடையாது. அதுதான் கொஞ்சம் மாற்றப்படாததுதான். நாதமுனிகள் என்ன சொன்னாரோ, ஆழ்வார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, ராமானுஜாருடைய தரிசனம் தானே எம்பெருமான தரிசனம் தானே. எம்பெருமானார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். அதற்கு மேல இன்னொரு ஆச்சாரம் கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு தூரம் கூடாது. அவ்வளவுதான் சம்பிரதாயத்தை ஒத்துக்கல எந்த விதத்திலும் கூடாது. அப்படின்னா இப்ப யாரு பிரதான உபாயம், பெருமாளா இல்ல ராமானுஜரா? பெருமாள் தான் பிரதான உபாயம். பெருமாள் தான் உபாயம். ராமானுஜர் உபாயமா இருந்தாலும் கொடுக்கறது பெருமாள் தானே. அதை ரெக்கமெண்ட் பண்றாரு ராமானுஜர், ரெக்கமெண்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது யாரு? பெருமாள் தானே கொடுக்குறாரு. பெருமாள் தான் பிரதான உபாயம், அதுல சந்தேகமே கிடையாது. அத தேசிகன் அது இரண்டாம் பட்சமா சொல்லு, ஞாச விம்சதி ஞாச சதகம்னு சொல்லியிருக்காரு. அதுல ரொம்ப நன்னா எடுத்திருக்காரு. தேசிகனுடைய வேதாந்த தேசியுடைய ஸ்ரீசுக்திலேயே சில ஸ்ரீசுக்திலாம் அவர்தே கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் வரும். பின்னாடி நான் சிலதெல்லாம் நம்ம சபையில சொல்லப்படாது. அப்ப வரது பின்னாடி வச்சு சொல்றேன். இல்ல இப்ப உடையவர்னு சொல்லிட்டு பெருமாளே 2 லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்துக்குமே நீதான் இது அவர்தான் அதெல்லாம் உண்மைதானே சுவாமி? அப்ப அதெல்லாம் இருக்குல்ல. அதனால்தான் இவரு லோகதேசனுடைய சம்பிரதாயம் சரியா இருக்குன்னு சொல்றோம். பிரதானம் பகவான் தான். வியாஜ்ய உபாயம் சொல்லிட்டாலே அதுல ஒரு குறை வந்துடுறது. சுவாமி அது கொஞ்சம் இது கூட இருக்கு சுவாமி அப்படின்ற மனம், அது கூட இருக்கு சுவாமின்னா எப்படி? அப்ப கொஞ்சம் மனசு மாறுறதுன்னு, மனசு மாறிடுத்துன்னு, நான் பண்ணபடியால் கூட கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்துருத்தனா, அப்ப நீ எல்லாத்தையும் திறந்தவேன் என்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரணுமோன்னு வருமா? வராது. சரணாகதினா என்ன? நீயே உபாயமாக இருந்து கொடுக்கணும்னு சொன்ன ஒண்ணும், நான் பண்ணது கூட கொஞ்சம் இருக்கே அப்படின்னு என்ன வந்துருத்தன, சுவாதந்திரம் வந்துடுறது. சுவாதந்திரம் வந்துட்டாலே அந்த பிரபத்தி பலிக்காத. அதைத்தான் பிரலோகாச்சார் தெரிவிக்கிறார் பிரதானமா. பட் இது நம்ம இப்ப சரணாகதி பண்ற போதுன்னா அந்த இது என்ன வருது சுவாமி? அதுக்கப்புறம் நம்ம அது மெயின்டைன் பண்ணல. அதாவது நம்ம அந்த சுவாதந்திரமே இருக்கக்கூடாது இல்ல, இருக்கவே கூடாது. அவனுடைய அனுக்கிரக, அவனாலே அவனை அடைதல் இதுதான் முக்கியம். அவனாலே அவனை அடைதல். அவர் தான் நம்மள பிரபத்தியே பண்ண வைக்கிறார். ஆமா, அவர் தான் பிரபத்தி பண்ண வைக்கிறாரு. நீங்க காலட்சவன் கேட்கறது அவருடைய அனுக்கிரகத்தாலே, அப்படியே காலட்சவன் சொல்றது அவருடைய அனுக்கிரகத்தாலே. புண்ணியத்தால காலக்ஷேமம் கேட்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறது தப்பு கிடையவே கிடையாது. புண்ணியத்தாலாம் கிடையாது. என்ன புண்ணியம் இருக்கு என்கிட்ட? புண்ணிய நோன்பு புரிந்த போல இருக்கு அப்படின்னு எங்கேயோ தோணுது. அப்படி இல்ல போல இருக்கு. அது இல்ல, ஒண்ணுமே கிடையாது. எந்த புண்ணியமும் கிடையாது. ஒரு அவரோட பகவத் அனுகிரகம் தான். எதுவுமே கேட்க முடியாது. அனுகிரகம் தான், சந்தேகமே அவரோட அனுகிரகத்தினால கிடைக்கிறது. அனுகிரகம் தான். எது நடந்தாலும் அவனோட எம்பெருமானோட இது சந்தேகமே இல்லை. இது அதை தெளிவா வேதாந்த காட்டியிருக்காரு. நிறைய கிரந்தத்துல அதை எழுதியிருக்காரு. எந்த சந்தேகமும் கிடையாது. மகா ஞானி சுவாமி, சாமானியப்பட்டவர் இல்ல. என்ன அவருடைய ஸ்ரீசக்தியில ஒவ்வொன்றும் சேவிச்சாலும் ஆனந்தமா இருக்கும். ரொம்ப சததூஷணின்னு ஒண்ணு எடுத்திருக்காரு. ரொம்ப நன்னா இருக்கும். அது சிலதெல்லாம் அதெல்லாம் ஆச்சரியமான ஸ்ரீசக்திகளோட. வைராக்கிய பஞ்சகம்னு ஒண்ணு எடுத்திருக்காரு. நிறைய தமிழ் பிரபந்தங்கள் நிறைய பண்ணியிருக்கார். ஆச்சரியமான பிரபந்தங்கள். நம்ம சம்பிரதாயத்துல அந்த இது இருக்கு. அது பெருசா பகிரங்கமா சொல்லக்கூடாது.
சரி, இருக்கு. அது இருக்கு. தேசிகர்னா இதுன்ற இவன் நினைக்கிறான், அவ வந்து நிச்சயமா பிள்ளை இருக்கு. உகாச்சம்னா கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறா. ரெண்டுமே ஒரு மாதிரி தப்பு மாதிரி தெரியுது. பட் நம்ம மறுபடியும் அபச்சாரம் பண்ண வேறுபாட்டுக்குள்ள ஒற்றுமையா இருப்பதுதான் சம்பிரதாயம். அப்படிதான் வச்சுக்கணும். அதான் அப்படி வச்சுக்கணும். வேறுபாடு வேதம் இல்லைன்னு இருக்கு. சொல்ல முடியும். அந்த பேதத்தை தூக்கி நம்ம ரொம்ப தலையில வச்சுக்கிற மாதிரி இல்ல. அது ரொம்ப இல்ல. மைனர். வேறுபாட்டுக்குள்ள ஒற்றுமை. வேறுபாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப பாரத தேசத்துல கர்நாடகம், தமிழகம், ஆந்திரம், கேரளம் வேறுபாடு இருக்கணும். ஆனா அதுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். அந்த மாதிரி இதை வச்சுக்கணும். நல்ல எக்ஸாம்பிள் சாமி. கரெக்ட். அந்த மாதிரி இதையும் வச்சுக்கணும். வேறுபாடுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. ஒரே விஷயம் என்னன்னா, தேசிகனும் பகவான் தான் பிரதான உபாயன்ட்டார், இவரும் பகவான் தான் உபாயன்ட்டார். அப்ப அதுல மாட்டுப்பட்ட கருத்தே கிடையாது. இல்ல அவர் கொஞ்சம் உபாயம் இவர் கொஞ்சம் உபாயம் சொல்லவே இல்லையா வேதாந்த தேசிகன். பிரதான உபாயம் பகவான் தான், அவர் அடிக்கிட்டாரு. ரெண்டு பேருமே இருக்கா. ஆனா நம்ம அவரோட வழி வந்தவர்கள் வந்து பின்னாடி ரொம்ப அது சொன்னேலே, அவாதான் இதை குழப்பி 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 நான் அதுக்குதான் இந்த எக்ஸாம் ஜமக்காலத்தோட நூல் ஒண்ணு வெளில வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதைத்தான் பண்ணிட்டு இருக்கா. இல்ல இப்ப சைவம் வைணவம்ன்றதை விட இது ரொம்ப பெரிய இதுவா இருக்கு. ஆமா, காஞ்சிபுரத்தை அல்லோலப்பட்டு இருக்கேன், என்ன பண்றது? அதான் மத்தவெல்லாம் நம்மள வந்து கொஞ்சம் குறை சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அந்த விஷயத்துல நம்ம வந்து எல்லாருமே கொஞ்சம் பேசுறா. கஷ்டமா இருக்கு மனசுல. கடைசியில பாருங்க, இது மாதிரி காலக்ஷேபம் உட்கார்ந்தா இவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு 2 பேரும் ஒரே தான் சொல்லியிருக்கா. ரொம்ப மைனர் 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 0.001 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அவ்வளவுதான். ஜூம் பண்ணி எப்படி பெருசாக்கி அது பெருசாக்கி இதுவோ பண்ணிட்டு இருக்கா. தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்கா. திருமண் கூட என்ன சுவாமி, அதுல என்ன திருமண்ல என்ன டிஃபரன்ஸ்? அது மட்டும் இருந்துட்டு போகுது. அந்த ஒரு திருமணம் அது இருந்துட்டு போகுது. ரெண்டுமே பெருமாள் ஏத்துக்கிட்டா, ரெண்டுமே ராமானுஜ சம்பிரதாயம். எப்படி ஆரம்பிச்சதுன்னே தெரியல. இது ஆச்சரியமா இருக்கு. இந்த ஞானம் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா எப்படி இது வந்திருக்கும்? அந்த சண்டையே வந்திருக்காது. வந்தே இருக்காது. காலக்ஷேபம் கேட்காம அப்படியே ஒரு இப்ப தேசிகருடைய அபிமானிகள் வந்து தேசிகர் மேல அபிமானமா இருக்கிறது தப்பே இல்லை. பட் அடுத்த இதுல வந்து பிள்ளை ரோகாச்சாரியரை வந்து குறை சொல்றதுக்கு நமக்கு அப்பனா அவரை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். சொன்னேன். வேதாந்த தேசிய திருவுள்ளமே அது கள்ளி போகும். பிள்ளலோகாச்சார குறை சொல்லியாச்சுன்னா வேதாந்த தேவியுடைய திருவுள்ளமே கள்ளி போகும். பாருங்க, அவ 2 பேருக்குள்ள அவ்வளவு இது இருக்கு. ஆமா, இவரை சொன்னா அவருக்கு இது வரும், உள்ளமே இதுவாகும். அப்ப அப்படியே ஆச்சார அபிமானம் தொலையுது. அப்ப எப்படி எனக்கு இதுவாகும்? இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. அடியன் சாமி, சந்தோஷம். अडियन स्वामी श्रीमती रामाजय धन्यवाद स्वामी. अडियन स्वामी.